विदत विषयान्तरक्षतारे उपनिषदा मुखमानमात्रभोगः अपि स गुणवता तथैकशेषी मधुरभिरुदये महावीरस्तु वेरन् ब्रह्मणानरियेन् वेदं तमीशैத மாறன் ஷடகோபன்மன் குருகூறு ஏரியங்கள் வாழ்வான் என்னேத்தம் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். கணினி சிறுத்தாம்பு என்கிற பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் பாசுரத்துக்கு வரவே இல்லை. நாம் அவதாரிகளே இருந்திருக்கோம். அதிலே முதலில் பெரியவாச்சான்களுடைய அவதாரம் என்ன, பிறகு நஞ்சியருடைய அவதாரிகா என்ன, இரண்டையும் அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு அழகிய வனவாள பெருமாள் நாயனர் அவர் அற்புதமான ஒரு அவதாரிகை வைத்தார். அந்த அவதாரிகையிலேயே ஆச்சரியமா 2-3 விஷயத்தை சொன்னார். என்னென்றால், முதல்ல இந்த சத்ருகன் ஆழ்வார் ராமகுணத்திலே ஏன் தாழ்கிறார், ஏன் ஈடுபடலை என்றதை தெரிவித்தார். ஏனென்னா அவருடைய உத்தியோக வியாதி, பரதனுக்கு கைங்கரியம் பண்ணணும், பரத பக்திக்கு அது எதிர்த்தாக இருக்கிறபடியாலே ராம பக்தி விரோதின்னு சொன்னார். அதற்கு பிறகு ஒரு முமூச்சு, அந்த முமூச்சு எப்படி இருக்க வேண்டும், அந்த முமூச்சுக்கு யாரெல்லாம் ஆதரணியர், யாரெல்லாம் ஆதரிக்கிற அந்த முமூச்சுவை, முமூச்சுன்னா மோட்சத்திலே இச்சை இருக்கிறவர்களுக்கு முமூச்சுன்னு வேறு. அப்ப மோட்சம் போகணும் என்ற அபிப்பிராயம் இருக்கிறவர்களுக்கு 4 பேரை அவர் தேர்ந்தெடுத்தார். பகவான், விராட்டி, ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவா என்று சொல்லக்கூடிய 4. அதிலே சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய பகவான் பிரதானமா நமக்கு கர்ணகலைபரங்களை கொடுக்கிறார். நாம் அச்சித்துக்கு சமமாக கிடக்கிறோம் பழைய காலத்திலே. அந்த நிலையிலே இழந்திருக்க செய்து நமக்கு சரீரத்தையும் இந்திரியங்களையும் கொடுத்தால்தான் நாம் ஏதோ சாத்தியோபாயமோ சித்தோபாயமோ ஏதோ ஒன்று பண்ணணும்னா சரீரம் இல்லாம பண்ண முடியாது. அதனால சரீரத்தை கொடுக்கிறான், தன்னுடைய கருணையாலே கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இவெல்லாம் அதை எடுத்துக்கொண்டு சாஸ்திரம் கற்று ஆழ்வாருடைய பாசனங்கள் கற்று அதை அனுஷ்டானத்தை கொண்டு என் திருவடி வந்து சேர வேண்டும். அதைத்தான் கரைமரம் சேர்க்கும் தேவனாகையாரும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கு மேலே அந்த பகவான் தான் நமக்கு ஆதாரபூதமா இருக்கார், நம்மை தாங்குகிறார். பர்த்தான்னு பேர், நம்மை தாங்குகிறார். தாங்கிறது மட்டுமல்லாம இவனுக்கு இஷ்டம் என்ன அனிஷ்டம் என்ன, பிராப்தி பரிகாரத்துக்கு உபாய பூதன ஆகையாலும் அவனே உபாயமா இருக்கிறான். அதோட அகார சத்ருக ஆகையாலும் பிராப்திய பூதன ஆகையாலும் அதனால பகவானே இருக்கிறான்னு தெரிவித்தார். அதற்கு மேல எல்லாம் உறவாம இருக்கார். மாதா, பிதா, பிராதா, சுக்ருத் நிவாசா, சரணம், சுக்ருது, கதிகி, நாராயணகா அப்படின்னு நம்ம கடந்த காலட்சத்துல பார்த்தோம். இது எல்லாமே பகவான இருக்கிறபடியான அந்த உறவு நமக்கு இருக்கிறபடியால அப்ப நமக்கு குரல் துவக்கு உண்டு. ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு அவர் நமக்கு அனுகிரகின்ற தேவையில்லை. நிருகேத்துகமான அனுகிரகம் என்று தெரிவித்தால் இது முதல் நிலை பகவான் பண்ணது. அவர் நமக்கு அனுகிரகம் பண்றது. ஏன்னா நாம சரீரமே இல்லாம கிடைக்கச்சே அந்த அனுகிரகம் முதல்ல ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், இவன் நன்னா இருக்கணும் அவர் தான் முதல்ல நினைக்கிறார். அந்த நாள் தான் அதுக்கு மேற்கொண்டுதான் எல்லாமே கிடைக்கிறது. அது பகவான் பண்ண பெரிய காருண்யத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான முதல் கைங்கரியம். அடுத்து பிராட்டி என்ன பண்ணான்னா, அவ இத்தனை பண்ணாலும் சாஸ்திரத்தை கொண்டுதான் நம்ம பார்ப்போம். சாஸ்திரம் இதம் குரு இதம் ஆகாஷம் சொல்லியிருக்கு, இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நாம அந்த மாதிரி இருக்கோம்னா இல்லை. எதை பண்ணப்படாதுன்னு சொல்றோமோ அதை பண்றோம், எதை பண்ணணும்னு சொல்றோம் அதை பண்ணாம இருக்கும். அப்ப அத்தனை குற்றங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதனால நமக்கு ஒரு ஐயப்பாடு தோன்றுகிறது. அவர் இத்தனை குற்றம் பண்ணியிருக்கமே, அவர் முன்னாடி போய் நிக்கலாமா, என்ன பண்ணுவாரோ, தண்டனை கொடுப்பாரேன்னு ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் இருக்கும்போது பிராட்டி பக்கத்துல இருந்து பயப்படாத, நான் இருக்கேன், நான் பேசுறேன், ஆனா நான் சொன்னதை நீ கேட்கணும் அப்படின்னு அந்த பிராட்டியுடைய திருவுடைய சனமாக பத்தி
மேற்கொண்டு பிராட்டுடைய புருஷகாரம் அவள் போய் ரெக்கமெண்டேஷன் பண்றான். என்னன்னா, உனக்கு தப்பு பண்ணாத கிடைக்கிறவன்னா யாருமே கிடைக்க மாட்டா. உனக்கு வாத்சல்யன்னு ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்தை எங்க காட்டுவேன்? நான் வழியே இல்லாம போயிடுவேன். ஏன்னா குற்றம் இருக்கவற்றதுல வாத்சல்யம்ங்கிற குணத்தை காட்ட முடியும். குற்றமே பண்ணாதவா அப்ப அந்த வாத்சல்யம்ங்கிற குணமே வீணா போயிடுமே. அதனால அந்த குணத்தை வைத்து கூட என்ன பண்ண போகிறேன்னு கேட்டோன்னு வாஸ்தவம் தான், சரி காமிக்கிறேன். அப்ப என்னமா காமிக்கிறேன்னா, யாரெல்லாம் சரணம்னு சொல்றாலோ அவள்கிட்ட அப்ப என்ன பண்றா, அவ நமக்கு ரெக்கமெண்டேஷன் புருஷகாரம் பண்றா. அந்த புருஷகாரம் இங்கு மட்டும் இல்ல, மேற்கொண்டு அங்க போய் கைங்கரியம் பண்ற போனோம், கைங்கரியம் பண்ணக்கூடிய இடத்துல அவ கூடவே இருக்கா. இங்க உபாயமா இருக்க மாட்டா. உபாய பாவத்துக்கு நமக்கு பகவான உபாயம் பத்தனமோனோ அந்த உபாயமா பத்துவதற்குண்டான உறுதியை நமக்கு கொடுக்குறார். ஏன்னா பகவான் உபாயம் என்ற உறுதி இல்லைன்னா அவர் உபாயமா இருக்க மாட்டார். பரிபூர்ணமா நம்பணும். நம்பணும்னா என்ன சுவாமி, எனக்கு அந்த மாதிரி ஒரு எங்கேயாவது எடுத்துக்காட்டு காமிச்சிருந்தேன்னா பாருங்க பலம் படிச்சிருக்கா பாரு வந்திருக்கானா, அதற்குத்தான் பிராட்டி. அந்த பிராட்டி சொன்னதை கேட்டுண்டு அவ உபாயமா இருக்கான்னு நமக்கு உறுதி கொடுக்குறானா, அதான் நம்ம உறுதியா இருக்கும். அந்த உறுதியை கொடுத்துட்டு மேற்கொண்டு கைங்கரியம் பண்ணணுமே ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் இப்ப அவருக்கு மோட்சமே கொடுத்துட்டார். அங்க கைங்கரியம் பண்ணும்போது பிராட்டி கூடவே இருக்கா. ஆனா முதல்ல உபாய பாவத்துக்கு முன்னாடி கூட இருக்கிறது பெருமாள் இருப்பதற்காக ஒரு அடி கீழே தான் இருப்பான். கீழே இருந்து கொண்டு உச்சிதைக்கு உபாயிக்குன்னே அவனுக்கு நம்முடைய பற்றி உச்சிதமான வார்த்தைகளை சொல்லி நம்ம அவனோடு சேர்ப்பிக்கிறாள். அவன்கிட்ட இருக்கக்கூடிய உபாய பாவத்துக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை கொடுக்குறா. இதெல்லாம் பண்றா. அப்போ ஒரு அடி கீழே இருந்துதான் மேற்கொண்டு கைங்கரியம் பண்ணும்போது பெருமாளுடைய ஸ்தானம் அந்த சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தை பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு பகவான் சுவாமி இவள் சுவாமினி என்கிற நிலையோடு பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு மேற்கொண்டு கைங்கரியம் இருவருடைய சேர்த்தியில கைங்கரியம். நேற்று கொண்டு பார்த்தோம், மிதுனமே உத்தேசம்னு பார்த்தோம். அந்த மிதுனமே உத்தேசம் என்கிற நிலையிலே அவ பண்ணிக்கிறார். பண்ணதுக்கு அப்புறம் அப்ப எதுக்கு சுவாமி வேணும், இங்கதான் நமக்கு தப்பு பண்ணிருக்கோம் ஆயிடுச்சு, சிவைக்குமே கடிச்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப வேணும் வேணும். ஏன்னா கைங்கரியத்தை வளர்க்கணும். வேணும் கைங்கரியத்தை வளர்த்தாதான் அவருக்கு பிடிக்கும். அப்ப வளர்க்கணும்னா நாம ஒரு கைங்கரியம் பண்ணிருக்கோம், 1க்கு 10 சொல்லுவோம். இப்ப பொய் சொல்றாளா? பொய் சொல்ல மாட்டாரா? நம் மேல இருக்கிற காருண்யத்தாலே, நம் மேல இருக்கிற கிருப்பையாலே, உன்னுக்கு ஒரு குழந்தை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு 2 ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கோம், அது ஒழுங்கா கூட சொல்லியிருக்காரு. நான் மாத்து குழந்தை ஒழுங்கா கூட சொல்லியிருக்காரு. விஸ்வம் விஷ்ணம் வசக்காரகா அப்படின்னு வரைக்கும் சொல்லிருக்கோம். பூத பவ்ய பகவத் பூதெல்லாம் சொல்லியே இருக்காது. என்னமா சகசிரம் பூர்த்தியா சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சொல்லவே இல்லையா சமயம், அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் முடியும். அந்த மாதிரி பிராட்டி என்ன பண்ணுவா, நாமெல்லாம் குழந்தைகள் ஏதோ புஷ்பத்தை கொண்டு போறோம்னா அந்த புஷ்பத்து என்னமா நிலமால மாதிரி எவ்வளவு பெரிய புஷ்பம் கொண்டு வந்திருக்கான். செண்பக மல்லியோடு செங்கைடு இரவாட்சி என்று பெரியாழ்வார் தெரிவித்தார் போலே 8 விதமான புஷ்பங்கள் தானே கட்டி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் போய் ஆனா இதெல்லாம் பகவானுக்கு தெரியும். இருந்தாலும் இத்தனை தூரம் பிரீத்தி வச்சிருந்திருக்காரு இந்த ஜீவாத்மாவாக. எத்தனை பிரீத்தி என்ன, உமக்காகவே நான் ரட்சிக்கிறான் இந்த பிராட்டுடைய விஷயம். அப்ப 2 பேர் நமக்கு என்னமா உபகாரம், பெருமானும் உபகாரம் பண்றா, பிராட்டும் உபகாரம் பண்றா. அடுத்து ஆச்சாரியன். ஆச்சாரிய விஷயத்துல நம்ம நிறைய ஒரு 4-5 விஷயம் பார்த்தோம். முதல் விஷயம் என்ன, ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா, பிராட்டி பெருமாள் உதவி பண்ணிட்டா வாஸ்தவம் தான். அவ பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிராட்டியையும் பெருமாளையும் காட்டி கொடுப்பதே ஆச்சாரியன் தான். ஏன்னா இவன் எங்கெங்கயோ சுற்றின்னு இருக்கான், எப்படியோ இருக்கான், ஒண்ணுமே தெரியல, போகாத இடத்துக்கு போயிட்டு இருக்கான், சொல்லாத வார்த்தைகளை சொல்றான், சேராத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கான். அதனால இவனுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கு, இவனுடைய உள்ளம் திருவுள்ள என்ன உள்ளம்தான், அந்த நெஞ்சு எப்படி இருக்குன்னா பாலமா வெடிச்சு இருக்கு. அப்ப அதுல ஒரு பாட்டம் மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆச்சரியமான உபதேசத்தை ஆச்சாரம் பண்ணி ஒவ்வொருவா பண்ணிட்டு இருக்கான். நீ பண்றதெல்லாம் தப்பு, பகவான் மகனம் சொல்லி நமக்கு ரகசியத்திரயத்தை உபதேசம் பண்ணி அதன் மூலமா பகவான் இன்னார்னு யார சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல, சில பேர்லாம் உடனே ஆச்சாரிட்டு போக மாட்டா. 60 வயசாகும் 70 வயசாகும் இருந்தாலும் அவளுக்கு பண்ணி வச்சு அவளை கொண்டாந்து போன்றா. அதுக்கப்புறம் பெருமாளை விட ஆச்சாரனுக்கு என்ன பெரியவன்னா, பகவானால உபதேசம் பண்ண முடியாதா? முடியும். ஆனா உபதேசம் மட்டும்தான் பண்ணுவார், அது வரை அனுஷ்டானம் பண்ண முடியாது.
இப்ப அனுஷ்டானம் பண்ணா இப்ப ஒரு நாட்டிய கச்சேரி, நாட்டிய கச்சேரினா அப்ப அந்த குழந்தைக்கு சொல்லி தர வச்சு இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 8, 9 வயசுக்கெல்லாம் குழந்தைகள்லாம் சொல்லி கொடுத்துறா. 5 வயசுக்கு இப்ப ஆரம்பிச்சிட்டான். பரதநாட்டியம்னா 5 வயசுக்கு ஆரம்பிக்கிறானோ அப்ப அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அப்ப அந்த சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் இருக்கா இல்லையா, வாத்தியாரோ இல்ல அந்த அந்த பெண்மணியோ யாரோ ஒருத்தர் அவளை கொஞ்சம் அப்படி 2, 3 ஆட்டம் காட்டதான் அவளுடைய கால்கள் என்ன கைகள் என்ன அந்த அபிநயம் பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணி காமிச்சதான் அந்த குழந்தையை பண்ணும். நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நீ பண்ணுனா பண்ணாது, அது பண்ணாது. அதே போல இங்க நான் சரணாகதி பண்ணணும்னா சரணாகத்தை அனுஷ்டிச்சு காமிக்கணுமோ. இவர் யார்கிட்ட சுவாமி சரணாகதி பண்ணுவார்? வாய்ப்பே இல்லையே. ஆனா ஒண்ணு பண்ணார். யார்கிட்ட பண்ணினார்னா சமுத்திரராஜன் பண்ணார். பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு. பிரயோஜனமே இல்லாம போயிடுத்து. கடைசியில் என்ன பண்ணார்? வில்ல கொண்டு வா லக்ஷ்மணா, வில்ல கொண்டு வா, அம்ப கொண்டு வா, இந்த சமுத்திரத்தை வத்த பண்றேன்னு சொல்லி கோபத்தை உடனே திராகின்னு ஓடி வந்தான் சமுத்திரராஜன் தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தனா இது 2வது நிலை. அப்ப முதல் நிலை ஆச்சாரம் பண்ணக்கூடியது என்னன்னா, ஆச்சாரம் முதல்ல பண்ணது நம்ம பெருமாளோடு நமக்கும் பெருமாளுக்கு இருக்க சம்பந்தத்தை தெரிவிக்கிறார், ரகசியத்தை தெரிவிக்கிறார் முதல் நிலை. அது மட்டும் இல்ல, அதோட உபதேசம் பண்ணி அது அனுஷ்டானத்தையும் கொண்டு வர்றாருன்னா தானும் தன்னுடைய ஆச்சாண்டா இது பண்ணிருக்காரு, சனாதி பண்ணிருக்காரு. அந்த மாதிரி பகவான் யார்கிட்டயா சனாதி பண்ண முடியுமா? பண்ண முடியும். கேள்வி இது 2வது. அடுத்தது ஜீவாத்மாவுக்கு எத்தனை குற்றம் இருந்தாலும் இந்த சுமார் என்ன இங்க இருக்கிற மாதிரி இதான் 12 தான் இருப்பான் எல்லாருமே. அடியேன்னு விதிவிலக்கு இருக்கு, யாருமே விதிவிலக்கு கிடையாது. இந்த லோகத்துல இருக்கமோ ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரியாம பண்ணிட்டேன் சுவாமி, அதுவும் தப்பான்னா தப்புதான். தெரியாம ஒருத்தர் அடிச்சிட்டேன், அவளுக்கு ரத்தம் வருமா இல்ல அடி வருமா படாதானே, உடனே தெரியாம கொண்டு போய் விளக்குல கை வச்சுட்டேன். ஒரு குழந்தை கொண்டு போய் விளக்குல கை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு தெரியாது, ஏன்னா 1 வயசுதான் ஆகுது. விளக்கு சுடுன்னு தெரியாது. தாயார் பார்த்துட்டே இருக்கா. சுட்டு விட்டு குழந்தை ஊன்னு அழகுது. நேரம் அந்த தாயார் வந்து என்ன விளக்கிட்ட போய்க்கிற, விளக்கே என்னடி நான் கை வச்சேன்னா சுடு, நான் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டேன். குழந்தைக்கு தான் தெரியுமா? தெரியாம தானே பண்ணிட்டு, தெரியாம பண்ண இருக்கக்கூடிய இந்த குழந்தை கை வச்சுட்டு நீ சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அது சுபாவம் சொல்லும். அதே போல நாம இந்த லோகத்தில் இருக்கிறவங்க எத்தியா பண்ணிட்டுதான் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணிட்டு தானே இருக்கும். ஆனா அப்படி பண்ணிட்டு இருந்தா கூட சரி இவன் பண்ணட்டும் எப்படியாவது இவனை குருவன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, எப்படியா பெருமாட்டை சேர்க்கறதுக்கு உண்டான வழிவகை பண்ணிட்டு இருக்காரோ. இது 3வது ஆச்சாரம் பண்ணக்கூடிய கிருத்தியம். 4வது நேத்தி பார்த்துக்கணும். 4வது பகவான் விஜாத்தியன் துர்லபம். விஜாத்தியனா நம்ம ஜாதி வேறு அவர் ஜாதி வேறு. அவர் பரமாத்மா ஜாதி, நாம ஜீவாத்மா ஜாதி. அது மட்டும் இல்ல, அவர் துர்லபனா இருப்பார். பகவான ஆராதிப்பதே துர்லபம் இல்லையா சுவாமி? பரிவதில் ஈசனை பாடி விருவதி மேல அதை விட சுலபம் யார்? ஆச்சாரியன். அதை விட சுலபம் ஆச்சாரியன். அதனால அது மட்டும் இல்ல, நாமெல்லாம் ஜீவாத்மா கோட்டி, அவர் பரமாத்மா கோட்டின்னு சொல்லப்படாது. பரமாத்மா ஒருத்தர் தான். ஏகோகவை நாராயணாசன் பிரம்மா அப்படின்னு தெரிவிக்கிற இல்லையா? அப்படி இருக்க செய்தே அப்ப ஜீவாத்மா கோட்டியா இருக்கிறபடியாலே அவர் வேற ஜாதி, நம்ம வேற ஜாதி. அப்ப சஜாத்தியரா இருந்தா தான் அது சேரும் தெரிவித்தார். ஏன்னா அது மட்டும் இல்ல, சஜாத்தியர் நமக்கு உடனே கிடைப்பார். விஜாத்தியர் என்று சொல்லக்கூடிய பகவான் பரமாத்மா கிடைப்பாருன்னா துர்லபம். இது 4வது. அடுத்து 5வது, நான் ஏதாவது கொண்டு போய் கொடுக்குறேன், பிரசாதம் கொண்டு போய் கொடுக்குறேன். பிரசாதம் கொண்டு போய் கொடுத்து அவருடைய வாங்கி சாப்பிடுறாருன்னா கண்டு அருள்வார், கொண்டு அருள மாட்டார். நேற்று இதை பார்த்திருக்கோம். கண்டு அருள்வது கொண்டு அருள்வது 2 உண்டு. இந்த சப்தங்கள்லாம் இந்த நம்ம தமிழ் பாஷைக்கே உண்டான சப்தங்கள். எந்த பாஷையை குறை சொல்றதுக்காக இல்ல, எத்தனைதான் பாஷைகள் எத்தனைதான் இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் தேசத்துல ஒரு காலக்ஷேபமோ ஒரு உபன்யாசமோ ஆழ்வாருடைய ஸ்ரீசக்திகளோ ரகசிய கிரந்தங்களோ இதுல சொல்லக்கூடிய ஒரு பாங்கு, இந்த அனுபவம், இந்த நிலை மற்ற பாஷையில பூர்ணமா கிடைக்குமான்றது சந்தேகம்தான். அது இது ஒரு குறையாடிய சொல்லல. ஏன்னா ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள் இதுலதான் இருக்கு. அந்த ஈரச் சொற்கள் சப்தத்தையே நம்ம சொன்னோம்னா நீராய் அலைந்த கரைய உருக்குகின்ற நெடுமாலேன்னு அந்த நிலை நமக்கு வந்துடுறது. அந்த ஈரச் சொற்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், வேற ஏதாவது பாஷையா இருந்தா.
அந்த பாஷைக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்றச்சு அது ஆழ்வார் ஈர சொற்களா இருக்காது. அப்ப அந்த அனுபவம் அடி குறைன்னு சொல்லவில்லை. அடி முதல்ல சொல்லிடுறேன், எந்த பாஷையும் குறையும் சொல்ல மாட்டேன். தமிழ் உயர்ந்தது அதுதான் சொல்லிட்டு இருக்கமே தவிர அதுக்காக மற்றதெல்லாம் தாழ்ந்ததுன்னு அடி சொல்லவே வரல. எதுக்கு சொல்ல வந்தேன், இதுல இருக்கக்கூடிய அனுபவம் அது கிடைக்காதுன்னு. அதே போல இங்க இவர் என்னன்னா, நாம கொடுக்குறோம்னா என்ன, கண்டு மகிழ்வாரா கொண்டு மகிழ்வாரா, இந்த சப்தத்துக்கு தான் இப்ப இதை சொன்னேன். அவர் கண்டுதான் மகிழ்வாரு, கொண்டு மகிழ மாட்டார். அவர் கொண்டாதானே பிரசாதம் கொண்டு போனோம், 10 படி பிரசாதம் பண்ணும், இல்ல ஒரு படிதான் பிரசாதம் பண்ணு வச்சுக்க, இல்ல ஆத்திலேயே ஒரு ஆழாக்கு தான் பண்ணியிருப்போம். ஒரு ஆழாக்கு பிரசாதம், ஏன்னா 2 பேர் இருந்தா இதுக்கெல்லாம் அப்படிதான் ஆயிடுச்சு. இது குழந்தைகள்லாம் இருந்தா கூட பெரியவா ஆயிட்டான்னா அவ இந்த தேசத்துல இருக்கிறது இல்லை. அது 2 குழந்தைகளோ 3 குழந்தைகளோ 4 குழந்தைகளோ தெரியாது, எல்லாமே விதேசம் தான், வெளியூர் போயிடுறா. இங்க யார் சுவாமி தாயார் தகனா இருக்கா, அவதான் இருக்கா. அவ என்ன பண்ணுவா, ஒரு ஆளாக்குதான், அது ஆளாக்கு கொண்டு போய் பெருமாள் சமர்ப்பிக்கிறாச்சியே, அதுல ஒரு 2 பருக்காவது குறையணும் போனோம். சில சுவாமிகள்லாம் சுவாமி அவர் அனுகிரகிக்கணும், இந்த பிரசாதம் பெருமாள் பிரசாதம் அப்படின்னு அவட்ட கொண்டு போய் கேட்டா அப்படி ஒரு கையில கில்றா மாதிரி எடுத்து இப்படி வாயில கொடுத்துருவான். ஜிய சுவாமிகள் ஆகட்டும், இல்ல வர பெருத்த ஆச்சாரிய புருஷால் ஆகட்டும், அப்படி வாயில போட்டுக்கிறாருன்னு. அந்த மாதிரியா பெருமாள் ஏதாவது பண்றாருன்னா எப்படி போறதோ அப்படியே வந்துடும். எப்படி உள்ள போறதோ அதே பிரகாரம் வந்துடும். சரி சுவாமி பிரசாதம் வந்துடுத்து, சரி அதை பார்த்தாரணும், பார்த்திருக்காரணும், பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு, அதோட அனுபவம் எப்படி இருக்கு, போக்கியமா இருக்கா இல்லையா, இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கணும், இன்னும் கொஞ்சம் அதுல வெள்ளம் சேரணுமா, இல்ல கதம் பண்ணா இன்னும் கொஞ்சம் புளி ஏதாவது சேரணுமா, உப்பு சேரணுமா, ஏதாவது சொல்லுவாருன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டார். ஒண்ணுமே சொல்ல மாட்டார். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லலாமா, அதையும் சொல்ல மாட்டார். சரி குறையா சொல்லுவான்னு அதையும் சொல்ல மாட்டார், நிறைய சொல்லுவாங்க அதையும் சொல்ல மாட்டார். அதே புன்னகை, அதே மந்தஸ்பேன மதுரைன வீக்ஷணேன்னு அதே போல இருக்கார். அந்த மாதிரி ஒண்ணுமே மாறாது. ஆனா ஆச்சாரிய கொண்டு போய் வைத்து வச்சுக்குவோம். அவனா நல்லா வாங்குறா, வாங்கி நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா பண்ணியே, என்னமா பண்ணினு, எப்படி பண்ணினது, என்ன ஆச்சரியமா பெருமாள் கண்ட்ரோல்ல பண்ணியிருக்கார், இப்படிதான் அவ பேசுவா. நல்லா புரிஞ்சுக்கோ, என்ன நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா ரொம்ப நல்லா பண்ண, இதே மாதிரி பண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னா பெருமாள் ஆச்சரியமா கண்ட்ரோல்ல பண்றார், ஆச்சரியமா பெருமாள் போக்கியமா அம்சம் பண்ணார், அப்படிதான் பேசுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ நன்னா பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இந்த வார்த்தை ஆச்சாரிட்ட வருதணும். அவ ஒருவேளை நம்மளுடைய பிரசாதங்கள் ஏதோ குறை இருக்கலாம், ஏதோ உப்பு குறைச்சலா இருக்கலாம், இல்ல காரம் குறைச்சலா இருக்கலாம், புளி குறைச்சலா இருக்கலாம், அல்லது இனிப்பு தித்திப்பி குறைச்சலா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாமா, அடுத்த இது கொஞ்சம் சேர்த்துக்கும், ஏதோ ஒண்ணு சொல்றாரு அந்த மாதிரி சொல்லுவாரோ. சொன்னது மட்டும் இல்ல, இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா, ஓ இந்த கைக்கு விரல் இருக்கு இல்லையா, அந்த விரலுக்கு முதலம் பண்ணி போடணும், இதெல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்லுவார். இந்த ஒரு வார்த்தை ஏதாவது அவர்கிட்ட வருமா, பெருமாள்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்னாவது வருமானா, ஒண்ணுமே வராது, ஏற்றியும் வராது. என்ன சுவாமின்னா கொண்டு வச்சு அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பார். அது கண்டருள்வார், கொண்டு அருள மாட்டார். அப்ப கண்டறக்கூடிய இல்லையா, இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடியது. அது மட்டும் நம்ம மாலை புஷ்பத்தெல்லாம் சமர்ப்பிக்கிறோம் வச்சுங்க, இதெல்லாம் சமர்ப்பிக்கிறோம்னாலே ஆச்சாரம் சமர்ப்பிச்சா அப்படியே உட்காந்துட்டு காலக்ஷேபம் பண்ற வரைக்கும் அப்படியே சாத்திட்டு அப்படியே நம்ம சேவிச்சுட்டே இருக்கலாம். இவர் சமர்ப்பிச்சாச்சுன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், யாரா வந்து அவர் கொடுத்துருவார். பெருமாட்டு அது பெரிய பம்பு. என்னன்னா, ஓ அவன் வேண்டப்பட்டவனாச்சு, அவன் இந்த உபயம் பண்ணிட்டு இருக்கானே, அவனுக்கு மாலை மரியாதை பண்ணாதானே அடுத்த தடவை உபயம் பண்ணுவான், எடுத்து உடனே சமர்ப்பிச்சிடார். 2 நிமிஷம் சாத்திட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. 2வது பெருமாளுடைய திருமேனி இங்க இருக்கான்னா இல்லையே, விக்கிரக திருமேனி தான் இருக்கு. விபவ திருமேனி இருக்கா, ராமனா விபவதாரமா இருக்கான்னா இல்லையே, கண்ணனா விபவதாரமா இருக்கு இல்லையா, ஆனா ஆச்சாரன் திருமேனியே இருக்கு. அந்த திருமேனிய பூர்ணமா இருக்கு, அந்த திருமேனியை சேவிக்கலாமே. அவருடைய திருக்கைகள் என்ன, திருக்கண்கள் என்ன, திருமுடி என்ன, திருமார்பு என்ன, அவருடைய திருவடி என்ன, இத்தனையும் சேவிக்கலாமனோ, அதெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கவனோ. இது எதுக்கு, இதெல்லாம் ஆச்சாரனுக்குண்டான வைபவம். இந்த வைபவம்லாம் பெருமாள் கடையில பிரசாதம் வாங்க மாட்டார், திருமேனி சேவையாகாது, நல்லது தீயது எதையும் சொல்ல மாட்டார். நான் அதான் தப்பு பண்ணி வச்சுக்கேன் போகாத, எதுக்கு அது மாதிரி பண்ற, ஆச்சாரம் முதுகுல தட்ட மாட்டார், நல்வார்த்தை சொல்லுவார், நல்ல உபதேசம். இந்த மாதிரி நான் பண்ணிட்டே இருக்கேன், அங்கிருந்து பார்த்துட்டே இருப்பார். பெருமாள் அங்கதான் இருப்பார், அங்கதான் இருக்கணும், விக்கிரக ரூபத்துல இருக்கார். பண்ணாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாமனோ, இல்ல சுவாமி பேச மாட்டார்னா திருக்கச்சி பேசியிருக்காரனும், திருவிழுக்கு பிடிச்ச பேசியிருக்காரனும், ஏன் எந்த பேசினா என்ன, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, அதெல்லாம் ஒரு பண்றதே கிடையாது. அதனால ஆச்சாரம் உயர்த்தின்னு வந்துருது.
இது 5வது. அடுத்து கடைசி உபகாரம் என்னன்னா, இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன உபகாரம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல பகவான் நமக்கு உபகாரம் பண்ணார். அடுத்து நமக்கு பிராட்டி உபகாரம் பண்றோம். இப்ப ஆச்சாரம் உபகாரம் பண்றோம். உபகாரம் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். கடைசி உபகாரம், ஆச்சாரியன் தன் காரியத்தை மறந்தாலும் அவர் இவனை பார்த்துட்டே இருப்பார். தன் காரியத்தை மறந்தாலும் இவனைத்தான் பார்த்துட்டு இருப்பார். ஆச்சாரியன் தேக யாத்திரை பார்ப்பதே இல்லை. இது ரொம்ப முக்கியம். ஆச்சாரியன் தேக யாத்திரை பார்க்கணும். தேக யாத்திரை அவர் குடும்பத்தை பார்க்கணுமோனோ, அவ தங்கள் குடும்பத்தை பார்க்கணுமோனோ, அந்த குடும்பத்தை பார்க்கறாருன்னா அது பார்க்கறதே கிடையாது. அதை பார்ப்பது ஏன்னா சிஷ்யர்கள் சிஷ்யாருடைய வீடு இருக்கணும். அந்த வீட்டுல ஏதோ கல்யாணம் காட்சி ஏதோ வந்துருச்சுன்னா சிஷ்யாருடைய பிள்ளைக்கு கல்யாணம், அந்த சிஷ்யனுக்கே கல்யாணம்னா இவர் ஒன்னும் பெருசா இவர் ஒன்னும் இப்ப சிஷ்யோத்தோட கூட்டமா அந்த ஆச்சாரோட இருப்பாருன்னா இருக்க மாட்டார். என் சிஷ்யன் பையனுக்கு கல்யாணம், என் சிஷ்யனுக்கு கல்யாணம், சிஷ்யனுக்கு பையனுக்கு உபநயனம் சொல்லிட்டு அவர் எதுவும் சுமாரா கூப்பிட்டுருப்பார். சுமாரா கூப்பிட்டு நான் பத்திரிகை தான் அனுப்பிச்சிருப்பார். நேரெல்லாம் போய் கூப்பிட்டுருக்க மாட்டார். பத்திரிகை அனுப்பிச்சிருப்பார். சுவாமி தேவர் அவசியம் எழுந்திரலும். அதுவும் இன்னைக்கு தட்டினா உடனே பேசுறாங்க, அந்த மாதிரி பேச சொல்லுவார். பத்திரிகை அனுப்பிச்சிருக்கேன், அவசியம் தேவர் எழுதுன்னு சொல்லுவார். அவர் எப்படி வருவார், ஆச்சாரன் எப்படி வருவார்? ஏன்னா ஆச்சாரன் எழுதினவனால அதுக்குண்டான வசதி இருக்கணும். சிலதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சாரனை நம்மளை போல இல்லை. ஆச்சாரன் எழுந்தரணும்னாலே அவருக்கு அந்த சௌரியங்கள் இருக்கா? அதான் சௌரியங்கள்னா பிரயாண சௌரியங்கள். அவர் உடனே நீங்க பஸ்ல வந்துருங்க, எல்லாரையும் தொட்டுன்னு வர முடியாது. அதுக்குண்டான அந்த வசதி என்ன வசதி? பிரயாண வசதி. அந்த பிரயாண வசதி பண்ணி கொடுக்கணுமா? அதெல்லாம் அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார். பண்ண மாட்டார்னு மட்டும் இல்ல, யாரோ பந்துக்கள் வந்து உறவுக்காரர்கள், நான் ஆச்சாரனுக்கு பத்திரிகைலாம் அனுப்பிச்சிட்டேன், அவர்கிட்ட போன்லயே பேசிட்டேன், அவர் வரேன்னு சொல்லிட்டாருங்க, இது வேற சொல்லிட்டு இருப்பா. அவர் எப்படி வருவாரு, என்னமா வருவாரு, அந்த எந்த நிலை இருக்கு, எது இருக்குன்னு தகவல் அட்ரஸ் எல்லாம் ஒழுங்கா கொடுத்திருக்கியா, அவருக்கு பிரயாண வசதி எல்லாம் பண்ணி கொடுத்திருக்கியா, வந்ததுக்கு அப்புறம் அவர் எங்க தங்குவாரு, எங்க உட்கார்ந்துன்ற மாதிரி என்னவா இருக்கு, அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்குன்னா அவருக்கு ஆகாரங்கள் ஏதாவது தேவையாச்சு, அவர் என்ன இங்க அப்படியே எல்லாரும் கும்பல்ல அப்படின்னு உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? அந்த பிரசாதத்தை அவர் சாப்பிட மாட்டாரு. இதெல்லாம் என்ன இருக்குன்னா, அப்படி இருந்தும் ஆச்சாரம் வராது. அப்படி இருந்தும் ஆச்சாரம், அதெல்லாம் ஆச்சாரம் பார்ப்பதே இல்லை. அப்ப எவ்வளவு தூரம் சுமாரா கூப்பிட்டு இருந்தாலும் என்ன பாருங்க, அடி இந்த வார்த்தை சொல்றதே தப்பு. சுமாரா அடி சுமாரா இதுக்கு சொன்னா அப்படியா பண்ணுவாருன்ற ஒரு எண்ணத்தோட கூப்பிட்டு இருந்தா கூட, ஓ என் சிஷ்யன் கூப்பிட்டுருக்கான், போகணுமே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு தவிர வேற எதுவும் கிடையாது. எந்த விழாவா இருக்கும், அது உபநயனமா இருக்கட்டும், இல்ல திருமணமா இருக்கட்டும், அல்ல வேற ஏதாவது நல்ல மங்களகரமான ஆச்சரியமான உற்சவங்கள் ஆகட்டும், இல்ல இவரே ஒரு கோயில் நடத்துறாருன்னா கோயில சில உற்சவங்கள்லாம் அதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஆச்சாரனுக்கு உண்டான அந்த வசதிகள்னா அடியன் இதை கொஞ்சம் தப்பா நீங்க நினைக்கப்படாது. வசதினா அப்பன்னா அவருக்கு என்ன ஏசி ரூம் எல்லாம் போட்டு கொடுக்கணுமா சுவாமி? அது இல்லை. ஆச்சார அனுஷ்டானம் இருக்கணும், அவருக்கு தகுந்த ஒரு இடம் இருக்கணும். நாமளே திருமலைக்கு போறோம், ராத்திரி தங்கணும்னா சுவாமி ரூம் கிடைக்கல சுவாமி, அதனால அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். பண்றோமோ இல்லையோ, ஏன் கிடைக்கலன்னு என்ன, அங்கே அந்த கூண்டிலே உட்கார்ந்துட்டு தூங்க வேண்டியதுன்னு, அதெல்லாம் வசதி படாது சுவாமி. ஒண்ணுமில்லா நமக்கு ஆச்சாரம் யாரு? அந்த பகவானுடைய திருவடி ஸ்தானமே அவா, அந்த பகவானுக்கு பிரதிநிதியே அவா. அப்படி இருக்க செய்து அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆனா அவர் அதெல்லாம் யோசிச்சு அது என்னவா சிஷன்மா வேண்டாம், நான் எதுக்கா போகணும், பத்திரிகை தான் அமைச்சிருக்கான், நான் எதுக்கா போனா ஊரெல்லாம் சொல்லிட்டு பார்த்து சிஷ்யால பத்தி ஒரு வார்த்தை குறை சொல்லவே மாட்டார். இந்த ஆச்சாரம் ஸ்ரீவச்சன முருகன் கேட்டாதான் சுவாமி இதெல்லாம் தெரியும். 2 தடவை அனுபவிச்சிருக்கேன், நிஜமா சொல்றேன். ஆச்சாரனுக்கு உண்டான ஸ்தானமே ஒரு தனித்தட்டு. ஒண்ணுமே இப்ப 4 பேர் எடுத்திருக்காரு, மேல சொல்ல போறாரு. இது அழகை மனவா பெருமாள் நாயனர் சொல்ல போறார். பெருமாள், பிராட்டி, ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவா, இந்த 4 பேர்ல யார் உத்தேசம் கடைசியில சொல்ல போறார், ஆச்சாரியன் தான் சொல்ல போறார். அந்த அளவுக்கு ஆச்சாரனுக்கு உண்டான வைபவம். இது எங்க சுவாமி ஒன்று சொல்லுவார், இது உண்மையாக நடந்த சரித்திரம். அந்த சரித்திரம் காஞ்சிபுரத்துல இருந்தார் அந்த சுவாமி. அப்ப தெரிவிச்சு அந்த சுவாமி ஒண்ணு சொல்வார். என்னன்னா, அந்த சுவாமி ஒரு 40, 60, 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றது. அவர் என்ன பண்ணார், இன்னைக்கு சிஷ்யாள்கிட்ட கொஞ்சம் படம்லாம் இருக்கு. அன்னைக்கு ஆச்சாரியாலும் ரொம்ப புவராதான் இருந்தா, சிஷ்யாரும் ரொம்ப புவராதான் இருந்தா. சிஷ்யாள்கிட்ட அன்னைக்கெல்லாம் என்னமா இருக்கும், நிலபலன்கள் இருக்குமே தவிர பெருசா பணம் இருக்காது.
இந்த 10 ஏக்கரா இருக்கு, 5 ஏக்கரா இருக்கு, இங்க ரெண்டு கிரவுண்ட் இருக்கு. அதை வேணுமா சொல்லுவாரே தவிர மேற்கொண்டு பணம் இவ்வளவு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, 20 லட்சம் ரூபாய் இருக்கும்ல, அவ்வளவு தூரம் அந்த காலத்துல அடைய சொல்றது 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு தூரம் அவ்வளவு. இன்னைக்கு அந்த சௌகரியம்லாம் கொஞ்சம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கச்சே அன்னைக்கு ஆச்சாரியன் ஏதோ கொடுத்திருக்கார். ஆச்சாரிய அரிசி எல்லாம் கொடுத்திருக்கார், கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்திருக்கார், இந்த மளிகை சாமான் எல்லாம் கொடுத்திருக்கார், முந்திரி பருப்பு எல்லாம் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் கொடுத்திருக்காருனோ இதெல்லாம் கொண்டு போகணும். கொண்டு போய் இங்கிருந்து அங்க போகணும். அது போற வழியில் என்ன ஆயிடுத்து, அந்த வேகவதி நதி இருக்கணும். இது நடந்த சரித்திரம் சொல்றேன். வேகவதி நதி இருக்கு இல்லையா, அந்த நதி கிட்ட இவர் மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்காச்சு என்னவோ திடீர்னு வெள்ளம் வந்துடுத்து. அந்த வெள்ளம் வந்த உடனே இவர் போகணும் ஆகல, வண்டியும் ஒண்ணு ஆகல. ஆனா அது ரெண்டு அசைஞ்சு கசக்கு அரிசி மூட்டை கீழே வந்துட்டு இவர் நேரம் கடைக்கு போயிட்டார். கடைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த அரிசியை கொண்டு வந்தாத்தான் நான் நேர திருமாலிக்கு போனேன், இல்லைன்னா போறதா இல்லைன்ட்டார். சுவாமி அது சிஷ்யா கொடுத்தது சுவாமி, அதெல்லாம் இன்னொரு சிஷ்யாட்ட வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்லுவோம், இன்னொரு சிஷ்யாட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு. அவருக்கு என்னது நம்ம பதில் சொல்றாரு, அந்த சிஷ்யாட்ட நான் என்ன முகத்தை காமிக்கிறது? இது ஒரு சிஷ்யன் சொல்ல வேண்டிய வார்த்தை. இந்த வார்த்தை ஆச்சாரன் சொல்றார். அவரை கொண்டு வந்தது வைத்துக் கொண்டுதான் நான் பெருமாள் கண்டோர்ல பண்ணுவோம், இல்லைன்னா நானும் பற்றி பெருமாள் பற்றி. சிலதெல்லாம் ஆச்சாரிய புருஷால் திருமாலுக்கு போய் முந்திரி பருப்பு கொடுப்பா, திராட்சை கொடுப்பா, பாதாம் பருப்பு இதெல்லாம் கொடுக்குறாருன்னு அவெல்லாம் என்ன ஜாகிரதையா எடுத்து பேசுமா? ஜாகிரதையா எடுத்து வைப்பா, ஓ இதெல்லாம் கிடைக்காது போட்டிருக்கு, வாங்க முடியாது, அந்த அர்த்தம் இல்ல. என் சிஷ்யம் கொடுத்துருக்கா, இந்த பெருமாளுக்கு கொடுக்கணும், கண்டோரல பண்ணணும், இந்த எண்ணமே அவளுக்கு இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, அவள்கிட்ட போனாதான் தெரியும். அங்க ஏன்னா ஆச்சாரம் என்ன சுவாமி, நம்ம தோலை காமிக்கிறோம், சமாஷணம் பண்ணிடுறோம், அவ்வளவுதான் நினைக்கிறோம். அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான் எம்பெருமானார் பண்ணாரு. 74 சிம்மாசனாதில் ஏற்படுத்தினாரு. எதனால ஏற்படுத்தினாரு? இன்னாரும் தேர்ந்தெடுத்தது காரணம் என்ன? அந்த வம்சபாரியம்பை முக்கியம் சொன்னதுக்கு காரணம் என்ன? அவளுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும். அந்த அனுகிரகம் சுவாமி பண்ணிட்டார், பரிபூர்ணமா பண்ணிட்டாரு சுவாமி. அந்த அனுகிரகம் பண்ணிட்டார். பண்ணபடியால் தான் என்ன இருக்கு, அதே எண்ணத்தோடு அந்த பரம்பரையில வந்தவன் அதே எண்ணத்தோடு இருக்காணும். சிஷ்யம் கொடுத்துருக்கான், கிருஷ்ணம் கொடுத்தான், பெருமாள் திருவாரூர் சேர்க்கணும். சேர்த்தது மட்டும் அன்னைக்கு வரைன்னு சொல்லி சிஷ்யம் வரமாட்டான். ஜாகிரதையா எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு வராருணும். வந்தவா சிஷ்யம் என்ன சொல்லணும், சுவாமியை வர முடியல, டெலிஃபோன் பண்ணியா சொல்லலாம், இல்ல வர முடியல ஏதாவது செய்தியாது அப்படி சொல்லலாம். அதனாலதான் நேரம் வந்து வைப்பார். வந்த உடனே அன்னைக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்த சுவாமி, இந்த வேலையெல்லாம் வந்து விட்டுணும், பரவாயில்ல, அதனால என்ன, ஒண்ணும் சிரமமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்லிருக்கணும், இவர் நீ கொடுத்துருக்கணும் அந்த முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் பெருமா கண்ட்ரோல் பண்ணிட்டா, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். அந்த வார்த்தை வரவே வராது. அப்ப என்ன சுவாமி, இதே பிரசாதம் எடுத்துக்கோ, பிரசாதம் பெருமாள் பிரசாதம், ஆழ்வார் இந்த கோயில் ஆழ்வார் பிரசாதம் வாங்கிக்கோ தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப இது எதுக்கு சொல்ல வந்தனா, ஆச்சாரர்கள் தங்களையும் பார்ப்பாம சிஷ்யர்களையே பார்க்கறான். ஏன்னா சுவாமி அப்படிதான் நியமிச்சிருக்காரு. 74 சிம்மாசனவாதிகளை அப்படிதான் இருக்காரு. எந்த இடத்துல யார் அமர்ந்திருந்தாலும், அதாவது புரியத்துக்காக சொல்றோம். நம்ம இன்னொன்னு ஒரு தவறான கருத்து நம்ம கிட்ட இருக்கு. ஆச்சாரியனாலே பெரிய வித்வானா இருக்கணும். அது ஞானம் அனுஷ்டானவை நன்னாக உடைநான குருவை அடைந்த அக்கால் வாஸ்தவம் தான். ஆனா அப்படி இல்லை, ஆச்சாரிய பீடம் இருக்கணும். அந்த பீடம் இருக்கு, அந்த பீடத்துல ஒரு தர்பைய ஒரு துரும்ப கொண்டு போய் போட்டா கூட போட்டோம் வச்சுக்க, அதுதான் ஆச்சாரியம். என்னன்னா புரிஞ்சுக்கணும், ஒரு துரும்ப கொண்டு போய் வைக்கிறோம் அந்த பீடத்துல, ஆச்சாரிய பீடத்துல ஒரு துரும்ப வைக்கிறோம், துரும்ப வச்சோம்னா அப்போ அவர் தான் ஆச்சாரியன். ஒரு தர்பையில் ஏதாவது போட்டது அவர் தான் ஆச்சாரியன். அவர் தான் நமக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்த போகிற. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த சம்பந்தம் தான் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இல்ல சுவாமி எங்க ஆச்சாரனுக்கு ஒண்ணும் தெரியல, உயர்ந்த ஆச்சாரனை பிடிக்கணும்ன்றா. அப்பனா மகா வித்வானா இருக்கக்கூடிய ஆச்சாரியனா இருந்தாதான் மோட்சம். அப்ப இந்த ஆச்சாரியன் சுமாரா இருந்தா அவருடைய திருவடி சம்பந்தத்தால மோட்சம் இல்லைன்னு எங்க சொல்லியிருக்கு? மோட்சம் கொடுக்கக்கூடியது உத்தாலக ஆச்சாரியன், இந்த ஆச்சாரியன் இல்லை. அப்ப இந்த ஆச்சாரியன் எதுக்கு சுவாமி? இந்த ஆச்சாரியன் இருந்தாதான் உத்தாலக ஆச்சாரனுக்கு நமக்கு சம்பந்தம் கிடைக்கும். உத்தாலக ஆச்சாரிய சம்பந்தம் வேணும்னா
இந்த உபகாரக ஆச்சாரியன் இல்லைன்னா உத்தாலக ஆச்சாரோட சம்பந்தமே இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய மனவளவன் சொல்லியிருக்காரு, ஞானமனுட்டானவை நன்னாக உடையனான குருவை அடைந்தாக்கான்னு. அது சரியான அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்ப ஆச்சாரனுக்கு இது இருக்க வேண்டியது என்று அவர் சொல்லியிருக்காரு தவிர, அப்ப நாம தான் செலக்ட் பண்ணணும். ஆச்சாரன் என்ன ஞானம் இருக்கா? ஒரு ஆச்சாரன் கூட்டு சுவாமி வரும், நான் சிஷ்யன், நான் உன்னை ஆச்சாரனா எடுத்துக்கிட்டா இருக்கேன், ஆனால் நான் பரீட்சை வைக்க போறேன். இந்த வார்த்தை கொஞ்சமா சரியா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா மணவாள் மாவன் சொல்லியிருக்கார் சுவாமி, ஞானவனுஷ்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால்னு சொல்லியிருக்கார். உமக்கு அந்த அனுஷ்டானம் ஞானம் தான் இருக்கு, நான் பரீட்சை வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் உண்மை நான் செலக்ட் பண்றேன். அடியனுக்கு நான் கூசல் இந்த வார்த்தை சொல்லலாமான்னு கூட பாவம் தான். என்ன பண்றது? இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரப்படாது. மனசாலே நினைக்கப்பட்டது. ஆச்சாரிய ஸ்தானம் என்றது எப்படிப்பட்ட ஸ்தானம் தெரியும்? பகவானே இரண்டாம் பட்சம். உண்மை ஒழிய மற்றொண்டறியா வடுக நம்பி தன்னிலையை எதிராதா நீ எனக்கு தானு பிரார்த்திக்கிறார் மணவாள் மாமனிகள். இத்தனைக்கு இவர் ஆச்சாரியர் யாரு? நம்பெருமாளுக்கு ஆச்சாரியர். அங்க வந்த அப்படி இருப்பா, அகமேவ தனந்தத்துவமா இருப்பா. நம்பெருமாளுக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி இருக்கக்கூடிய மணவாள மாமனிகள், எனக்கு இல்ல வடுக நம்பி நிலை எனக்கு தான் பிரார்த்திக்கிறான்னா நாம என்ன பண்ணணும்? எதுக்கு சொல்ல வந்தா, அப்ப ஆச்சாரியன் நம்முடைய உஜ்ஜீவனத்தை தான் பார்ப்பார். அவர் எப்படி இருக்காரு? இல்ல சுவாமி கிழிஞ்ச வேஷ்டியா இருக்காரு. ரெண்டு பேர், நிறைய பேர் ஏழையா இருப்பா, புகழா இருப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் நிறைய. இன்னைக்கு கொஞ்சம் தேவை. அன்னைக்கு ஆச்சார புருஷன்லாம் ரொம்ப சிரமப்படுவா. அது என்னமோ தெரியல, ஆச்சார புருஷன் கொஞ்சம் அந்த காலத்துல கொஞ்சம் சிரமத்துலதான் இருந்தது. ஏன்னா சிஷ்யாலும் சிரமமா தான் இருந்தா. அவன் ஏன் சிரமமா இருந்தா, அவளுக்கு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியத்தை மத்ததும் கிடையாது. இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம அந்த ஒரு துரும்புன்னு சொன்னனே, அந்த துரும்புதான் இந்த சிஷ்யனுக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்தப்படுது. சம்பந்த ஞானம் தான் முக்கியம். உனக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கா? அந்த ஆச்சாரனுக்கும் உத்தாரக ஆச்சாரனுக்கும் சம்பந்தம். அப்ப உபகாரக ஆச்சாரனுக்கும் உத்தாரக ஆச்சாரனுக்கும் சம்பந்தம். இப்ப அந்த சம்பந்தம் நமக்கு உத்தாரக ஆச்சாரனுடைய சம்பந்தம் நமக்கு ஏற்படணும்னா என்னமா ஏற்படுறது? பிரியத்துக்கா ஒரே விஷயம் இல்லை. தேர் இருக்கு, தேர் இழுக்கணும். முதல் சங்கிலி இங்க இருக்கு. முதல் சங்கிலினா இழுக்கக்கூடிய இடத்துல அந்த சங்கிலி தேர் அப்படியே வந்துட்டுனா முதல் சங்கிலிக்கு வந்திருக்கு, அதான் முதல். அதுக்கப்புறம் அப்படியே தேர் நேர கட்டி இருக்க ஒரு சங்கிலி இருக்குமோ. இப்ப இந்த சங்கிலிக்கும் தொடர்பு இருக்கா? இருக்கு சுவாமி. ஒவ்வொரு சங்கிலியும் ஒவ்வொரு பிணைச்சு 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 மேற்கொண்டு அந்த சங்கிலியும் தொடர்பு இருக்கு. இப்ப நான் நேரா அந்த சங்கிலியை தொட முடியும், கிட்டக்கவே போக முடியாது. என்னால் கிட்டக்கவே போக முடியாது, ஏன்னா தேர்கிட்டே சேபால சேர்க்க முடியாது. அப்ப அந்த சங்கிலி எது? எம்பெருமானார் உத்தாலக ஆச்சாரியன் என்கிற சங்கிலி. அந்த சங்கிலி தான் எனக்கு மோட்சம் கொடுக்க போறது. ஆனா அந்த சங்கிலி கிட்ட போறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது, என்னால போக முடியாது, எனக்குண்டான யோக்கியத்தையும் எனக்கு கிடையாது. ஆனா அந்த சங்கிலியுடைய சம்பந்தம் எனக்கு வேணும். அந்த சங்கிலியுடைய சம்பந்தம் இருந்தா தான் தேரே நகரும். அந்த தேர் நகர்றது என்னது? நான் உஜ்ஜீவன் அடையிறது. அப்ப நான் உஜ்ஜீவன் அடையணும்னா அந்த முதல் சங்கிலி தேரிக்கையோட ஒட்டின்னு இருக்க ஒரு சங்கிலி, அந்த சங்கிலியோட சம்பந்தம் எனக்கு வேணும். அது கிடைக்கல, என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்ற, இந்த கடைசி சங்கிலியை பிடிச்சுட்ட உடனே இப்ப அந்த சங்கிலியோட சம்பந்தம் இந்த கடைசி சங்கிலிக்கு சம்பந்தம் இருக்கா? இருக்கு. ஆனா கடைசி சங்கிலி சம்பந்தம் இருந்தோட அந்த சங்கிலி தான் தேரோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த சங்கிலியை பிடிச்சோம்னா அந்த சங்கிலியோட சம்பந்தம் ஏற்படுறதும். அப்ப இந்த சங்கிலி வேண்டாமே, நான் வேணுமே. இந்த சங்கிலி தான் உபகாரக ஆச்சாரியன், அந்த சங்கிலி தான் உத்தாரக ஆச்சாரியன். இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது சில பேர் நம்ம எனக்கு ஆச்சாரம் கிடையாது சொல்றேன், டைரக்டா எம்பெருமான திருப்பி பத்துறேங்க. எப்படி பத்துவேன்? இல்லையே. அவர் விபவத்துல இருந்தா பத்தலாம். திருவரங்கத்தமனாரு என்ன பண்ணாரு? கூரத்தாழ்வார் பாரா காத்தாரோட பார்த்த போனோம், காத்தாரோட பூர்த்தியா பார்த்த போனோம்.
அப்படி இருக்க செய்து அப்ப நமக்கு உபகாரக ஆச்சாரியன் என்ன பண்ணா நமக்கு உஜ்ஜின ரெண்டாவது நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கேன். இந்த பூர்ணமா என்னோ சொல்றாரு சுவாமி ஆச்சாரியன் அப்படின்ற கூட அவர் நம்ம கிட்ட நம்பிக்கிட்டு இருந்தேன். ரெண்டா இந்த சம்பிரதாயம் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் உண்டு. மற்ற இடத்துக்கெல்லாம் போனான்னா அவங்களுக்கெல்லாம் பிரபக்தியோ அல்லது பிரதிபக்தியோ ஆச்சாரிய பிரதிபக்தியோ ஆச்சாரக்குண்டான பெருமையோ ஆச்சாருக்குண்டான இந்த சட்ட திட்டங்களோ அவர்களுக்கெல்லாம் உண்டானா அநேகமே கிடையாது. இப்படித்தான் ஒரு வரமுறை ஏற்படுத்தி கொடுத்தவர் சுவாமி. சுவாமி என்னன்னா அதுக்கு முன்னாடியே உண்டு. அதுக்கு முன்னாடியே சுவாமி ஏற்படுவதற்கு முன்னாடி உண்டு. அதை பிரகாசப்படுத்தினார். நம்ம இன்னது இன்னது இன்னதுன்னு பிரகாசப்படுத்தினார் இல்லையா? ஆனா இத போல நம் சம்பிரதாயத்தை போல எங்க நீங்க போனாலும் தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. எங்க போனாலும் கிடைக்குமானா கிடைக்காது. அவர்கள்லாம் என்னவோ பேசுவார். என்னதான் சுவாமி என்ன நீங்க ஆச்சாரம் ஆச்சாரம் சொல்லிட்டு இருக்கீங்க? அது என்னமா அது? அவர் ஜீவாத்மா தானே, பரமாத்மா தானே பிரதானம். ஜீவாத்மா தானே, சாஸ்திரம் அப்படி சொல்லலையே. சாமானிய ஒரு வார்த்தை சொல்றோமா? மக்கள் சேவை மகேஷன் சேவைன்னு சொல்றோம். அது என்ன தெரியுமா அர்த்தம்? மக்கள் சேவை மகேஷன் சேவை. இது இந்த வார்த்தை உண்மையா இல்லை? இது உண்மை. அப்ப இது உண்மையா இருந்தா மக்கள்னா யாரு? அது ஆச்சாரியன் சிவைஷ்ணவா. அவளுக்கு கைங்கரியம் பண்ணா மகேஷன் அதுதான் தத்தியாராதனை சொல்லிட்டு இருக்கோம். என்ன அழகா எடுத்திருக்கா பாருங்க. இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு அர்த்தத்தை நம்ம சம்பிரதாயத்து போல எதுவுமே கிடையாது. மார் தட்டிக்கலாம். மார் தட்டிக்கலாம்னு என்ன? ஓ நான் வந்தேன் அர்த்தம் இல்லை. இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து சேர்த்து எனக்கு அந்த ஞானத்தையும் கொடுத்து அதை மேலும் வளர்க்கும்படியான தன்மையும் கொடுத்து அதுக்குண்டான சம்பந்திகள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவனோட சகவாசம் ஏற்படுத்தி இத்தனை பண்ணியிருக்கே, நீதான பண்ணிருக்க, என்னென்று செய்தேனோ என்னெஞ்சில் திகழ்வது. உனக்கு என்ன நன்றி சொல்ல முடியும்? என்ன நன்றி சொல்ல முடியும்? நான் இதுக்கு ஏதாவது பண்ணிருப்பேனா? ஒண்ணு பண்ண எத்தையா பண்ண ஒண்ணு இடகல்லேன். ஆழ்வார தெரிவிக்கிறாள். இடகல்லேன் உன் நட்டகில்லேன் ஐம்புலன் வெள்ளகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறி தேத்தகில்லேன். ஒரு வரைக்கும் பண்றாரு. பண்ணாம இருக்க செய்தே பண்ணிருந்தேன் இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்? அந்த மாதிரி ஆச்சாரம் இருக்கா இல்லையா? சில இடத்துல இந்த மாதிரி இருக்கு. ஆனா அவள்தான் நிறைய முரண்பாடு இருக்கும். முன்னுக்கு வெண் முரண்பாடு இருக்கும். இது ஆச்சாரனா அது மட்டும் இல்ல, அவளுக்கு இது கந்த விரோதமே இருக்கும். இவா சொன்னது அவர் ஏத்துக்க மாட்டார், அவர் சொன்னது இவர் ஏத்துக்க மாட்டார், அந்த மாதிரிலாம் இல்லையா? ஆனா இங்க தெளிவா ஒரு சட்டத்தை ஏற்றி ஆச்சாரியன் தன்னுடைய காரியத்தை இன்னொரு பார்க்கணும். அவர் தன்னுடைய காரியத்தை மறந்தாலும் இந்த சிஷ்யுடைய காரியத்தை மறக்கவே மாட்டார். சிஷ்யுடைய காரியம் என்ன? ஆத்ம உஜ்ஜீவனம். அந்த ஆத்ம உஜ்ஜீவனம் அவர் எப்பவுமே நடிச்சுட்டே இருக்கார். எந்த ஆச்சார புருஷா இருந்தாலும் அந்த அவருடைய சிஷ்யர்களை பொறுத்தவரை ரொம்ப உயர்த்தி தான் பேசுவார். என் சிஷ்யனா ஏன்னா நம்பில்ல சிஷ்யர் நஞ்சியுடைய சிஷ்யர். அவர் நிஜமா சொல்றார், நஞ்சியர் என்னோட என் சிஷ்யன் நல்லா சொல்லுவான். யாரா சொல்லுவாரா? என் சிஷ்யனா என்னோட கொஞ்சம் குறைச்சல் தான். அதை என்ன மாதிரி வர முடியுமா சுவாமி? நான் தானே அப்படின்னு சொல்ற சம்பிரதாயம் தான் வெளி சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் அப்படி இல்லை. என்னோட என் சிஷ்யன் நல்லா, நஞ்சியர் சொல்றாரு இந்த வார்த்தைய. நம்பில என்னோட நன்னா சொல்லுவாரு, அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படி தெரிவிக்கிறாரையா. அப்படிப்பட்ட வார்த்தை. ஏன்னா இந்த உயர்த்தியதான் பேசுவா. அவர் சென்றாது அவர் கூப்பிடுறாரோ இல்லையோ, எதையாவது இவருக்கு கொடுத்து சம்பாவனை பண்ணினாரோ இல்லையோ, ஆதரித்தாரோ இல்லையோ, ஆனா இந்த தடவை ஆதரிக்கலையா, அடுத்த தடவை சிஷ்யம் ஆதரிப்பான்னு நினைக்கிறார். இவர் போனாரோ இல்லையோ, வருஷத்துக்கு ஒரு தடவை போவார். போனாரோ இல்லையோ, என்ன பண்ணாரோ தெரியல, ஏது பண்ணாரோ தெரியலையே, ஏதாவது சம்பாவனை சமர்ப்பிக்கும் அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை சுவாமின்னா, நீ கைங்கரியம் பண்ணலாமே, சரீர கைங்கரியம் பண்ணலாமே, 4 வார்த்தை பேசலாமே, கிட்ட போய் திருமாலிகள் போய் ஏதாவது கைங்கரியம் பண்ணலாமே, அதெல்லாம் பண்ணிருக்கலாமோ? எத்தையும் பாக்குறது என்ன? ஆனாலும் அந்த ஆச்சாரனுக்கு வர்றதே கிடையாது. உடனே சில பேர் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா, ஞாபகம் வச்சுட்டு இருக்க, அன்னைக்கு நான் இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் மறந்துட்டியா, இந்த மாதிரி பண்ணணும். அந்த வார்த்தை ஆச்சாரன் பேசுவார்னா பேசவே மாட்டார். ஆனா அவர் ஞாபகத்தை வச்சுட்டு இருப்பார். ஞாபகத்தை வச்சுட்டு எத்தனை என்னென்ன உண்டு அத்திருந்தார். ரெண்டாவது ஆச்சாரன் ஸ்ரீபாத சித்தம் வாங்கிக்கிறோம், சேர்த்துடும் இல்லையா? அப்ப நம்ம ஆச்சாரம் தனின்னு சொல்லணும். நிச்சயமே தீர்த்தம் வாங்குறோம், பெருமாள் தீர்த்தமும் வாங்கிக்கிறோம். பெருமாள் தீர்த்தம் வாங்கறதுக்கு முன்னாடி தனின்னு சொல்லணும். ஆச்சாரம் தனின்னு சொல்லிதான் வாங்கிக்கிறோம். ஆச்சாரம் தனி. அப்பதான் என்ன சுவாமி கோயில் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம், அப்ப ஆச்சாரம் தனின்னு சொல்லணும். முன்னாடியே சொல்லு. அத்தனை பேர் 100 பேருக்கு 1000 பேர் கொடுத்துட்டு இருக்கணும். அங்கிருந்து வந்துட்டு இருக்கோம், அப்பயே தனியில சொல்லிடலாம். ஒரு தடவை 4 தடவை சொல்லிக்கலாமே.
சொல்லிதான் வாங்கணும். ஆனா தனியில சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கச்சு அதுக்கு மேல பண்ணனா அவரும் தனியை சொல்லிப்பார். அவரும் தன்னுடைய தனியை அவருக்கு என்ன தன்னுடைய ஆச்சாரம் தனியை சொல்லிக்கிறார். தன்னுடைய ஆச்சாரம் தனியை ஏன்னா அது மட்டும் இல்ல இந்த சிஷ்யர் ஏதாவது பத்திரிகை கூட அனுப்புறேன்னு வச்சுக்கேன் கேள்விப்பட்டாலே உடனே அவரே போன் பண்ணி பேசுவார். என்ன இந்த மாதிரியாமே அப்படின்னா அப்ப இவருக்கு லஜ்ஜையா போயிடும். ஆமா சுவாமி தேவர் அவசியம் தரணும்னா உடனே வந்துருவார். ஏன்னா கூப்பிடலையே இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம பூர்வாச்சாரம் பண்ணவே மாட்டான். ஏன்னா அந்த அவ ஆச்சாரம் பொண்ணுன்னு நம்ம சரியா ஆதரிக்கலன்னா அவ ஆதரிக்கிறாளியா? ஏன்னா இன்னைக்கு சிஷ்யன் என்னைக்கோ சரி சுவாமி இந்த சிஷ்யனான தன்மை இவனுக்கு என்னைக்கு ஏற்பட்டது? 1000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி எம்பெருமானாரால் ஏற்படுத்தப்பட்டது. இவனை விட முடியுமா? விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீபாத்தியம் என்ன இதெல்லாம் அத்தனை சொல்லிக்கிறாரியா? அப்ப தனியெல்லாம் சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்ல அந்த ஆச்சாரம் தன்னுடைய ஆச்சாரம் சுவாச்சாரியன் அவர் தனியா சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்ல சிஷ்யனை என் சிஷ்யன் நினைக்க மாட்டார் ஆச்சாரியன். இதெல்லாம் ஸ்ரீவச்சனம் ஊர்ல இருக்கு. சிஷ்யனை என் சிஷ்யன் நினைக்க மாட்டார். அப்ப என்ன சொன்னா இப்ப என் ஆச்சாரனுக்கு சிஷ்யன் நினைப்பார். ஆச்சாரியன் தன் சிஷ்யன் நினைக்க மாட்டார். என் ஆச்சாரனுக்கு சிஷ்யன் நினைப்பார். அதே போல தன்னை ஆச்சாரன் நினைக்க மாட்டார். தன் ஆச்சாரனுங்கிறார். தன் ஆச்சாரியனுக்கு இவன் சிஷ்யன் என்றுதான் நினை. இதை போல ஆச்சாரியமான ஒரு சட்ட திட்டங்கள் சுவாமி எம்பெருமானை ஏற்படுத்தியிருக்கார். இதெல்லாம் தெளிவுபடுத்தினதுதான் இது ஸ்ரீவச்சன பூஷன். அதனாலதான் மணவாள் மாமனிகள் ரொம்ப சிரமப்பட்ட 6 வசன பூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் ஆனது நேரில் அனுட்டிப்பார் இந்த சப்தத்தை இட்டிருக்கார். அப்படி கூட ஆச்சாரம். அப்ப நாம போய் சேவிக்கும் போது தன்னுடைய ஆச்சாரனை இவன் சேவிக்கிறாங்கிற நினைப்பு அவளுக்கு வராது. நம்மளதான் சேவிக்கிற நான் தான் ஆச்சாரன் வருவாராது. தன் ஆச்சாரனை சேவிக்கிறதா அவர் நினைப்பார். தன்னனை செவிக்க மாட்டார். செவிக்கிறவன் எது போல ஒண்ணுமே ஒரு சிஷ்யனை சேவிக்கிறார். யாருக்கு பெரிய நம்பி சேவிக்கிறார் சிஷ்யனை பார்த்து. ஆனா என்ன எண்ணத்தோடு சேவிக்கிறான்னா ஆளவந்தா நினைச்சுட்டு சேவிக்கின்றார். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஐதிக்கம் பலர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே என்ற ஒரு அந்த திருவண்ணதாம் பாசனத்தை இந்த ஐதிக்கம் எடுத்திருக்கார். ராம எம்பெருமானார் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன 700 சன்னியாசிகள் என்ன பெருப்பெருத்ததாக இருக்கக்கூடிய அந்த அம்மங்கர்கள் என்ன அவர் கோட்டியோடு வந்துட்டு இருக்கச்சே திருதண்டம் காஷாய சோடி கபனீய சிகானிவேஷம் தண்டச்சியோ பலகரம் விமலோபவீதம் உத்தியந்தி ஏசரிபம் உள்ளத பூர்த்தம் ஒன்று வந்துட்டு இருக்கச்சே விடு சேவிச்சுட்டார் ஆச்சாரியன் பெரிய நம்பி. ஓ என்ன இருந்து சேவிக்கிறாருன்னு அப்புறம் போய் கேட்டா நான் அளவந்தான் நினைச்சிட்டேன். அதே திருமீறி மாதிரி இருக்கு. சேவிச்சேன்னு தெரிவிக்கிறது. எதுக்கு இளவந்தனா ஆச்சாரியர் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அப்ப நான் அதிக சொன்னேன். கடைசியா இந்த பகவான பதம் இது தெரியலையா நினைக்க மாட்டா. ஆச்சாரிய பீட்டம் அதை போலதான் அத்தனை திட்டம். அப்ப நான் போய் சேவிக்கும் போது தன்னாச்சாரன் சேவிக்கிறான்னு நினைப்பேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். நிறைய பேசிட்டே இருக்கலாம். எவ்வளவு வேணா பேசலாம். பகவானுக்காக ஒரு பேசி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆச்சாரனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது பகவான பார்த்துட்டோம். அடுத்து பிராட்டி பண்ண உபகாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆச்சாரன் பண்ண உபகாரம்னு பார்த்தோம். இனி அடுத்தது கடைசி யாரு? ஸ்ரீ வைஷ்ணவா. ஸ்ரீ வைஷ்ணவார் என்னன்னா ஆச்சாரன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? ராமானுஜர் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்ற இதை ஆச்சாரன்னு சொல்ல முடியாது. என்ன பாருங்க, ஆச்சாரன் இருக்காரு, ராமானுஜர் இருக்காரு அப்படின்னு யார் சொல்ல சுவாமி ஆச்சாரன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இவன் ஆச்சாரன் போகணும்னாலே அந்த போகணுன்ற எண்ணம் இந்த வைஷ்ணவனுக்கு வரணுமே. இந்த வரணுமே. அப்ப யார் சுவாமி சொல்வா? பக்கத்து வீட்டுல இருக்க ஸ்ரீ பாகவதர், ஸ்ரீ வைஷ்ணவர், அவர் தான் சொல்லியே கொடுப்பார். அந்த பாகவதான் சொல்லுவார். அதனால வருகிற ஸ்ரீ வைஷ்ணவன் முதல் மன்னமே ஒரு விஷயத்துல ருச்சியை நமக்கு முதல்ல ஏற்படுத்துறான். முதல்ல நமக்கு ருச்சியை ஏற்படுத்துறது யாருமா? ஸ்ரீ வைஷ்ணவா தான். அதனால்தான் நீராட போதுவினோ நேரிழையீர் 10 பெண்களை ஏற்படுத்த காரணமே இது. அந்த ஸ்ரீ வைஷ்ணவா தான் முதல்ல ருச்சி ஏற்படுத்துறா. இந்த மாதிரி எப்படி ஏற்படுத்துவா? அங்க காஞ்சிபுரம் போலாம், அதே மேலக்கோட்டை போலாம், அதே போல திருவரங்கம் போலாம், சேர்த்தி பங்குத்திர சேர்த்தி என்னவா இருக்கும். அதுவும் பங்குனி பிரம்மோத்சவம் ஆச்சரியமான உற்சவம். ஆதி பிரம்மோத்சவம் போய் சேவிக்கலாம். இந்த சேர்த்தி ஒரு நாள் சேவிக்கலாம். அடுத்து கோரதம் இருக்கும். அந்த கோரதம் நல்லா சேவிக்கலாம்னு இவருக்கு ஒன்னும் அவ்வளவு விருப்பமே இருக்கு. யாருமே ஒரு தடவை போயிட்டு வரலாம். எனக்காக வருமே அப்படின்னா எனக்காக வாங்கினா அப்ப ஒரு 2 நாள் அவகாசம் முடியும். எனக்கு லீவ் எல்லாம் இல்லையா சுவாமி? 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் வந்திருக்கு. போய் சேவிச்சு வந்துடலாம், வேச்சு வந்துடலாம் அப்படின்னு சொன்னா
எனக்கெல்லாம் பழக்கமே இல்லை. என்னன்னா இவர் காலை முன் வச்சு காலை பின் வச்சுடுவார். வச்சாலும் இவர் கொஞ்சம் நிர்பந்தப்படுத்துவார். இந்த பக்கத்து வீட்டு பாகவத ஸ்ரீ வைஷ்ணவன் நிர்பந்தப்பட்டு சரி இவருக்காக இவர் கூட விருப்பப்பட்டு எல்லாம் வரமாட்டார். விருப்பப்பட்டெல்லாம் வரமாட்டார். இவர் என்ன பண்ணுவார், பக்கத்து வீட்டுக்கார் கூப்பிடுறாரு, கொஞ்சம் நல்லா திம்மன் காப்பெல்லாம் போட்டு ஆச்சார நிட்டோட இருக்கார், நல்லவரா இருக்காரு. சரி அவர் வார்த்தையை உள்ளங்கனம் பண்ண வேண்டாம், ஒரு தடவை போயிட்டு வரலான்னு சொல்லி பெருமாள் சேவிக்கலான்னு போவார். போய் சேர்த்தி சேவிப்பார். சேவிச்ச உடனே என்னன்னா, ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கவன்றி தன்பால் ஆதாரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கவன்றன்னு அது ஈர்க்கக்கூடிய சக்தி அவனுக்கே உண்டு. என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்னினை அதை பார்த்த உடனே சுவாமி இப்ப இவரை வைய ஆரம்பிச்சிட்டார். யாரு புருஷகாரம் பண்ணி ஐஷன் பண்ணாரோ, நீ ஏன் இத்தனை நாளா எனக்கு சொல்லவே இல்லைன்னு. சுவாமி நீ தானே சுவாமி வர இத்தனை நாள் சொல்லியிருக்கலாமோ. எப்படிப்பட்ட சேவை, அடுத்த வருஷம் நீர் வரையில நான் மட்டும் வரணுமா? எப்படி ஆயிடுச்சு. இவர் தான் இந்த வருஷமே கூட்டு போயிருக்காரு. நீர் வரையறா நான் போட்டோமா அப்படின்னு கேட்கிறவனுக்கு அந்த ஈர்க்கக்கூடிய அப்ப முதல்ல ருச்சியை ஏற்படுத்துறது யாருன்னா ஸ்ரீ வைஷ்ணவன் தான். அந்ததான் பாகவத சம்பந்தம் சமாகம். அந்த குழாங்களுடைய சம்பந்தம் இருந்தாலே போதும் சுவாமி, அதுவே மோட்சத்தை கொடுத்துரும். கொடுக்குமா சுவாமின்னா நல்ல எண்ணம் வந்துடுறது, நல்ல சிந்தனை வந்துடுறது, நல்ல அனுஷ்டானம் வந்துடுறது, நல்லதையே நினைக்கிறோம், நல்லதையே சேவிக்கிறோம், எல்லாமே நல்லது பண்றோம். அப்ப என்ன நடக்க போறது, பகவானுக்கு பிரீத்தி ஏற்படுது. அந்த பிரீத்தியால் தான் அவருடைய முக்கோல்லாசத்தால் தான் நம்ம கிடைக்க போறது. அவருக்கு முக்கோல்லாசம் இல்லைன்னு நம்ம கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அதான் தெரியாது. அப்ப அவனுக்கு ருச்சி ஏற்பட்டது இல்லையா? அர்த்தம் அப்படின்னா அடுத்த தடவை நீ வரீரா, ஏன்னா அடுத்த தரம் போலான்னு இல்லை, வயசாயிடுச்சுட்டு முடியலன்னா நீர் வரைய நான் போடுறேன். அப்ப ருசி வந்துட்டு அர்த்தம். அந்த இல்லையா? அந்த ருசியை ஏற்படுத்தி கொடுப்பவனை முதல்ல யாரு? இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் தான். இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் தான் முதல் செய்யணும். அதுக்கப்புறம் ஆச்சாரன் போறோம். ஆச்சாரன் போனா பஞ்சசமசாரம் பண்ணிட்டு அவர் உபதேசம் பண்றார். திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, தர்மஸ்லோகம் என்ன உபதேசம் பண்றார். ஆனா அந்த உபதேசத்தை அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். அனுஷ்டானத்தை கொண்டு வரும்போது அவர் திருவாராந்துக்குள் இருக்க தாமகா குண்டகா ததா நாமகா மந்த்ரோ யாகஸ்ய பஞ்சகன்னு போல அந்த திருவாராதன் என்று சொல்ல, யாகம் என்று சொல்ல திருவாராதனம் என்ன, மேற்கொண்டு ஆச்சார அனுஷ்டான அதெல்லாம் சொல்லியிருக்கார். பஞ்ச பாத்திரத்தை எப்படி வைக்கணும், பெருமாட்டு திருவாதம் எப்படி பண்ணணும், அர்த்தம் எப்படி சமர்ப்பிக்கணும், பாத்தியம் எப்படி சமர்ப்பிக்கணும், ஆசமனியம் எப்படி சமர்ப்பிக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார். கேட்டுட்டான். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சந்தேகம் வந்துட்டு, எல்லாத்தையும் ஒரே தடவை சொன்னா நமக்கு ஞாபகம் சந்தேகம் வந்துட்டு, அப்ப மறுபடியும் அர்த்தம் எப்படி சமர்ப்பிக்கலாம், பாத்தியம் எப்படி சமர்ப்பிக்கலாம், இதெல்லாம் எப்படி சமர்ப்பிக்கலாம், இவனுக்கு பாணியம் எப்படி சமர்ப்பிக்கணும், அதே போல ஸ்நானாந்தரம் எப்படி சமர்ப்பிக்கணும், இதெல்லாம் அவருக்கு திருத்திராய் எப்படி படிக்கணும், அதெல்லாம் திருத்திராய் படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும் உண்டு. அதெல்லாம் எப்படி படிக்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்கார். சொல்லியிருந்தாலும் இவனுக்கு சந்தேகம் வந்துட்டு, சந்தேகம் வந்துன்னு சரி மறுபடியும் போய் ஆச்சாரனை போய் கேட்கலாமா, தெளிவா கேட்டுக்கலாமான்னா இவர் கேட்கலாம்னா மறுநாள் என்ன எடுத்து 100 பேர் காத்துட்டு இருக்க ஆச்சாரன் சமாஷம் எடுத்து நேரமே கிடையாது. ஆச்சாரன்ட்ட போய் எல்லா சந்தேகம் தெளிவுபடுத்த முடியுமான்னா அவர் முதல்ல சொல்லுவார். அதுக்கப்புறம் எப்பப்ப அவருக்கு அவகாசம் கிடைக்கிறதோ அப்ப அவர் சொல்லுவார். அப்ப என்ன சுவாமி பண்ணலாம், எது பண்ணலாம், எனக்கு அவ்வளவுதானா, எனக்கு திருவாரூர் அவர் சொல்லி கொடுத்தாரு, அடைய மறந்துட்டேன், அடையோட தப்புதான், என்ன பண்ணலன்னா அப்ப வைஷ்ணவா தான், ஓ உனக்கு இது புரியலையா, ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ஆச்சாரியன் சொன்ன விஷயத்தையே திருப்பி இந்த ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லுவார். சொல்லிச்சு இப்படிதான் சொல்றாரு சுவாமி, என் மண்டு நான் மறந்துட்டேன்னு. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவா எப்படி இருக்கா பாருங்க, ஆச்சாரியன் ரகசியத்திரத்தை சொல்லி கொடுத்திருந்தாலும் காலக்ஷேபம் கேட்கறடைய நிலையே இருந்தான். ஆச்சாரம் தான் சொல்லணும். ஆனா அவருக்கு நேர அவகாசம் கிடையாது. ஆனா அந்த ரகசிய கிரந்தம் கேட்கணும்னா அவருடைய அனுமதி பெறணும். எல்லாத்தையும் கேட்க முடியாது, அவருடைய அனுமதி பண்ணணும். அனுமதி பெறதுன்னா என்ன, பஞ்சசம்ஸ்காரம் தான் அனுமதி. அந்த அனுமதி வைத்துக் கொண்டு பண்ற போனோம். இப்ப உடனே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ என்ன பண்றார், ஓ நீ ஆச்சாரம் போய் இதெல்லாம் மறந்துட்டியா, இப்படி பண்ணி இப்படி உபதேசம் பண்றானோ, ஓ இது எனக்கு தெரியலையே, நீங்க பார்த்து திருத்து கொடுங்கன்னு கேட்டா அப்ப ஆச்சாரம் உபதேச ஞானத்தை வளர்த்து கொடுக்குறா யாரு, ஸ்ரீ வைஷ்ணவா. அவர் ஞானம் கொடுத்துட்டார். அந்த ஞானத்தை நன்னா வளர்த்து உஷா துணையா இருக்கா பாருங்க. இதுதான் இப்ப படிக்கிற பாருங்க. ஆச்சாரியன் இவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவன் ஏதாவது பகவத் விஷயத்தில் பிராட்டு வைபவத்தின் கருத்தரையில் உபதேசிக்குமாகலே தான் அனுஷ்டித்து காட்டி இவனை அனுஷ்டிப்பிக்கும் வைக்குமாலே இவன் குற்றம் பார்த்தவளை கைவிடாதன் ஆகையலும் இவனோடு சஜாத்தியனாகலே சுலபனாகையலும் இவனுடைய கிருதஜ்ஞியாக பண்ணும் கஞ்சித்காரங்களுக்கு சரீர சம்பந்த முகத்தால் இங்கே
பிரதிசம்பந்தியாகிலும் தன் காரியத்தை மறந்தாகிலும் இவனுடைய இதவே பார்த்து போர்மகையால ஆதரணியற்றவர்கள். இந்த ஆச்சார விஷயம் நம்ம பார்த்துக்கோம். அடுத்து ஸ்ரீ வைஷ்ணவன் இவனுக்கு பிரதமத்தில் ருச்சி ஜனகர் ஆகையாலும் இதாடி சொன்ன இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பக்கத்து வீட்டு ஸ்ரீ வைஷ்ணவர் போய் வாரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டுல கொஞ்சம் நண்பரா இருப்பறணும் அனு ருச்சி ஜனகை ஆகையாலும் ஆச்சாரியோ அபதிஷ்டாமன ஞானத்துக்கு வர்த்தகராய் உஷா துணையாகையாலும் வர்த்தகரான வளர்ப்பவர். அவர் என்ன ஞானத்தை கொடுத்தாரோ அந்த ஞானத்தை மேன்மேலும் வளர்க்கிறார். ஏன்னா திருவாராதனம் கொடுத்துற மறந்து கொடுத்துருவார். மறந்து விட்டுன்னா அது தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் மறந்து வரும். அது மறந்து ஏன்னா இப்பதான் புதுசா வந்து இருக்காரு. அனுபவம் இருந்தா மறக்காது, அனுபவம் இல்லாதபடியா மறந்துட்டோம். அப்ப என்ன பண்ணாரு, அவள்கிட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவ உசாத்திரையாகணும் ஆச்சாரிய பிரேமத்தை அபிவிருத்திமாக்குவார்கள் ஆகையாலும் ஆச்சரியமா திரும்பியாரு. ஆச்சாரிய பிரேமத்தை அபிவிருத்தி ஆக்குவாரான்னா அபிவிருத்தி ஆக்குறாரு உஷாத்திரையா இருக்கிறது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட ரெண்டு மூணு பேச்சு வார்த்தை சுகம் துக்கம் எல்லாத்தையும் பங்கு போடுறாளே, இதான் நம்ம முக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவா இருந்தாலே சுகதுக்கம் பூஜையா பங்கு கொள்றா. சுகதுக்கம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ ஆத்துல ஏதோ கஷ்டம் வந்துடுது, இவ இப்படி இருக்கா அவ அப்படி இருக்கா. சரீரத்துக்கு இல்ல, எனக்கு ஒண்ணும் கிடைக்கலையே இன்னும் எனக்கு அந்த எல்லாம் ஞானம் வரலையே அது சுகம் துக்கம் இல்லையா, அத பூர்த்தியா வந்து பங்கு கொள்றா. இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது, ஆச்சாரத்தில் பிரேமத்தை இவர்கள் தான் வளர்த்து விடுவார்கள். நீ எப்போதும் ஆச்சாரம் விடாம பிடிச்சுக்கோ. ஒவ்வொரு சிவேஷ்ணும் சொல்ல வேண்டியது, ஆச்சாரம் விடாம பிடிச்சுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அதெல்லாம் வந்து வச்சுக்காத, அப்பப்ப அவரோட தொடர்பு கொள்ளணும். அவ்வப்போது எப்பப்பெல்லாம் நமக்கு இது அவகாசம் கிடைக்கிறதோ அந்த அவகாசம் போய் அவர்கிட்ட போய் உபதேசம் பெற்றுண்டு வா. சரி சுவாமி, இப்ப அவர் கேட்பாரு எதற்குன்னா, சரி சுவாமி ஆட்டாட்டம் எல்லாம் பண்ணிட்டேனே, இவர் கேட்கிறார் இந்த செஷன், நான் தான் ஆச்சாரம் எல்லாம் பண்ணிட்டேனே சுவாமி, எல்லாம் பண்ணிட்டு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டேனே, எதுக்கு இப்ப ஆச்சாரம் போனோம் அப்படின்னு கேட்டா, இத்தனை நாளா நீ பட்ட பாடு இருக்கே, ஒரு வாட்டம் மழை பெய்தா போல மாத்தி இருக்காரு அவரு. அப்படி இருக்க செய்தே, நீ ஒரு தடவை இல்ல 100 தடவை இல்ல, நீ உன்னுடைய வாழ்க்கையை அங்க அர்ப்பணித்தாலும் அவர் பண்ண உபகாரத்துக்கு உன்னுடைய பிரத்யுபகாரம் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும், அவர் கொடுத்த உபகாரம் மனசுல பட்டிருந்தா திரும்ப 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 நீ போய் கைங்கரியம் பண்ணுவியனும் அந்த பிரதிபக்தியை நல்லா வளர்த்துக்கும் சொன்னார். சில சமயத்துல ஆச்சாரத்துல கூட நமக்கு ஏதாவது மனக்கசப்பு வரும், அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லப்படாது இருந்தாலும் சொல்லிடுறேன். ஆச்சாரம் ஒரு மனக்கசப்பு வரும். கணபதனை என்னமோ சுவாமி அந்த ஆச்சாரம் திருமாலை இருந்தாலும் அதை நெருங்க போகணுமா, அவ்வளவுதானா நெருங்கணுமா, ஏன்னா ஆச்சாரனா இருந்தாலும் திருமாளிகளா இருந்தாலும் நமக்கு நெருங்கா இருந்தாலும் எது வரைக்கும் நம்ம நெருங்கணுமோ அது வரைக்கும் தான் நெருங்கணும். என்ன கொஞ்சம் இது கேட்டுக்கணும். ஆச்சாரம் தான் நம்மகிட்ட ரொம்ப அனுகூலமா இருக்கார், நீ உட்காந்துக்கடா அப்படின்றார், உட்காந்துக்கிறோம் எல்லாம் பண்றோம். ஆனாலும் நம்முடைய நிலையில இருந்து நம்ம மாறவே படாது. ஏன்னா அவர் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காரு, தன்னை தாழ விட்டு கூட நம்ம அவர் பக்கத்துல கூப்பிடுறாரு. அப்போட நமக்கு என்ன நினைவு இருக்குன்னா, நான் சிஷ்யன் கூப்பிட்டுருக்காரு, அப்ப அவருக்கு சமானமா நம்ம கூப்பிடுறாரு போல் இருக்கு. வார்த்தையே தவறு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நெருக்கம் காட்டணுமோ அந்த அளவுக்கு தான் நெருக்கம் காட்டணும். அப்ப அப்படிதான் கூப்பிட்டுருக்காரு சுவாமி அப்படின்னா சில விஷயத்துலலாம் ஈடுபடவே கூடாது, ரொம்ப நெருக்கம் கூடாது. எதற்காகன்னா ஆச்சாரியன் குடும்பம் இருக்கணும், அந்த குடும்பம் தான் தேக யாத்திரை. அந்த தேக யாத்திரையை மட்டும்தான் சிஷ்யன் கண் வைக்கணும். அப்பனா ஆச்சாரனுக்கு பிரசாதத்துக்கு என்ன வேணும், மளிகை சாமான் வேணும், காய்கறிகள் வேணும், மேற்கொண்டு அவர் திருமேனிக்கு ஏதாவது பாம்பு வருதா, திருமேனிக்கு ஏதாவது வம்பு வருதா அதை பார்த்துக்கணும். ஆச்சாரன் தர்மபத்தினி, ஆச்சாரனுடைய திருக்குமாரர்கள், அவளுக்கு என்னென்ன தேவை அதை பார்க்கணும், அதுதான் கண் வைக்கணும். இல்லையே சுவாமி, ஆச்சாரியன் கொஞ்சம் ஆத்ம குணத்துல கொஞ்சம் குறைவா இருக்க போட்டிருக்கு, ஆச்சாரம் கொஞ்சம் குறைவா இருக்க போட்டிருக்கு, அவர் சரியா நடக்கல போட்டிருக்கு. ஏன்னா அந்த சைடுல ஒரு ஆச்சாரம் இருக்கார், நன்னா இருக்கார், இவர் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு போட்டு இவரு சரி சுவாமி இப்படி இருக்காரு, இவருக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காது. இவரு முதல் சமாஷனம் வர்றச்சு இந்த மாதிரி இவன் இவ்வளவு மோசமா இருக்கானு, இவனுக்கு நான் சமாஷனம் பண்ணணுமான்னு அந்த ஆச்சாரம் நினைச்சிருந்தா இவருடைய நிலை என்ன? இப்ப இவன் நினைக்கிறான், இந்த சிஷ்யன் நினைக்கிறானா அவர் சுமாரா இருக்காரு போட்டிருக்க சுவாமி, அவர் என்ன பண்றாரு, அப்ப இவருக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா, போமா போகாரா அப்படின்னு அவர் ஒழுங்கா பண்ணுவாரா மாட்டாரா
அதனால இந்த மாதிரியான ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் பண்ணவே படாது. ஆராய்ச்சி கட்டுரை பண்ணவே கூடாது. ஏன்னா அது மகா பாபம். ஆச்சாரன் எந்த நிலையில இருக்காரோ அவர் என்ன சுவாமி அப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நம் வேலை என்னன்னா சுவாமியுடைய திருமேனி, அந்த திருமேனியுடைய யாத்திரை தான் நம்முடையது. நன்னா புரிஞ்சுக்கோ. ஆச்சாரியன் சிஷ்யன், இது உதயமால ஒரு பாசுரம். ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறுயிரை பேணுபவன், தேசாரும் சிஷ்யன் அவன் சீர்வடிகை. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மாவை பார்ப்பார், சிஷ்யன் ஆச்சாரிய சரீரத்தை பார்ப்பார், தேகத்தை பார்ப்பார், அவருடைய திருமேனி. அந்த திருமேனி தான் பார்க்கணும். அந்த திருமேனிக்கு என்ன கொடுத்த என்பதுதான். அப்ப திருமேனி என்ன வேணும் பார்ப்பதுதான் சிஷ்யனுடைய கடமையை தவிர இல்ல சுவாமி அவர் ஆத்ம யாத்திரை நல்லா பண்ணிருப்பாரா, ஒழுங்கா பண்றாரா, அவர் தன் ஞானத்தை நல்லா வளர்த்துட்டு இருக்காரா, பக்தியை நல்லா வளர்த்துட்டு இருக்காரா, இதெல்லாம் இந்த சிஷ்யனுடைய வேலையே கிடையாது. நம்மை திருத்தி பண்ணிக்கொள்வதுதான் அவருடைய வேலை. அப்ப நாம போய் ஆச்சாரம் திருத்தமா? வார்த்தையே தப்பு. இது சொல்லணும்னா அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரி நினைப்பதாகணும். ஒரு நாள் அந்த நமக்கு அந்த கர்த்தவியமே கிடையாது, சிஷ்யனுக்கு கிடையாது. ஆச்சாரம் எப்படி இது என்னன்னா குரும் ரகசிய போதையேத்துன்னு தெரிவிக்கிறது. குரும் ரகசிய போதை இவனுக்கு இவனுக்கு வாக்கிய வியாக்கணம் சேஷிகள் ஆகையாலும் இவனுக்கு பிரகிருதி வசியத்தினாலே சில அவஸ்தானங்கள் பிறந்தாலும் அத்தை தெளிவு பண்ணவும் வல்லவர்களாய் இந்த முகத்தாலே ஆதரணியாய் போவார்கள். ஆதரணியாய் போவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? குரும் ரகசிய போதையே ஆச்சாரனாக இருந்தா கூட ஏதாவது இத பத்தி இருந்தால் நன்றாக இருக்குமே. சொல்றேன், ஏதோ நடந்துன்றது ஆச்சாரம் திருமாலிட. என்ன சுவாமி ஆச்சாரம் இப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிதான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ற. ரொம்ப புத்திசாலி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு. இந்த மாதிரி திருமாலிகளையோ அல்லது மடத்திலேயோ அல்லது எவன் நடந்ததுன்னா அப்ப நல்லா இருந்துக்குமே சுவாமி, நீங்க சொல்றது உண்மைதான், அடிய போய் சொல்ல. அந்த மாதிரி சொல்லலாமான்னா சிஷ்யாலாம் கூடி இருக்கச்சு அதை சொல்லப்படாது. சிஷ்யாலாம் கூடி இருக்கச்சு அது சொல்லப்படாது, வாய்ப்பு எடுத்து பேசப்படாது. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ஆச்சாரத்தை தனிமையில போய் ரகசிய பேதையே அப்படின்னு போதையே அப்படின்னா ரகசியமா கூட எப்படி சொல்லணுமா, வாயிலிருந்து வார்த்தை வராத அளவு பேசணும். இந்த மாதிரி இழுத்து இழுத்து பேசுறா பாருங்க. சில பேருக்கு பயத்தோடு பேசுவா பாருங்க. எல்லாம் பயம் இல்லாம சொல்லுவேன் அப்படின்னா அப்போட பயத்தோடு தான் பேசுவான். இவர் சொல்ற வார்த்தையே இன்னும் பயத்தை கலப்புற மாதிரி இருக்கும். அது மாதிரி பயத்தோட, அந்த மாதிரி பயத்தோட இந்த வார்த்தை இந்த மாதிரி இருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு முணுமுணுத்துண்டே ஒரு சின்ன சப்தத்தோடு, அதுவும் உரத்த குரலா பேசக்கூடாது, சின்ன சப்தத்தோடு சொல்லிட்டு வெளில வந்துடணும். அங்க இருக்கக்கூடாது, உடனே வந்துடணும். சொல்வதோடு அறிவித்ததோடு நம்முடைய கடமை முடிஞ்சு விட்டு அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. உபதேசம் பண்ண முடியுமா? ஒண்ணு முடியாது. அறிவித்தது நம்முடைய என்ன, அது நடந்ததா இல்லையா, அது பண்றாரா இல்லையா, அதெல்லாம் பார்க்கறது நம்மளோட கடமையே இல்லை. ஏன்னா ஆச்சாரனை பத்தி குற்றம் சுவாமிகள் எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. மடத்திலேயோ அல்லது ஆசிரமத்திலேயோ அல்லது திருமாலிலேயோ ஏதோ நடக்கிறதுன்னா நல்லா பாருங்க, ஏதோ நடக்கிறது நடந்த உடனே இந்த சிஷ்ய என்ன பண்றான், இவரு என் மனசுக்கு ரொம்ப பிடிக்கல சுவாமி, என்னவோ திருமாலி இது மாதிரி பண்ணிட்ட, என் மனசுக்கு பிடிக்கல ஒண்ணுமில்ல சுவாமி அப்படின்னு நினைச்சிருந்து பக்கத்துல ஒரு சீவைஷ்டம் வந்தாச்சுங்க. அந்த சீவைஷ்டம்ட்ட ஏதோ முணுமுணுத்துண்டு அப்படின்னு என்ன சுவாமி முணுந்துட்டீங்கன்னா, ஆமா சுவாமி இந்த மாதிரிலாம் இவெல்லாம் இருந்துருக்கா, இவெல்லாம் இருந்திருக்க ரொம்ப வருத்தமா இருக்கு, அடுத்த தடவை ஆச்சாரம் திருமணம் வரலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தல? இவருக்கு பண்ணலாமா வேண்டாமா பார்த்துட்டு இருக்கேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா சமாசனத்தை, இவருக்கு பண்ணலாமா வேண்டாம்னு யோசிக்கணும்னு சொல்லிட்டு அப்ப இத்தனை மீறி இவர் எங்கிருந்து கேட்டுக்கலாம், வேண்டாமா யோசிக்கலையே, இவருக்கு பண்ணலாமா வேண்டாம் யோசிக்கலையே, வந்த உடனே பண்ணி கொடுத்தானோ. இப்ப இவர் புத்தி எங்க போயிடுச்சுன்னு தெரியலையே. அப்ப இன்னைக்கும் ஏதோ நடந்ததுன்னு உடனே போகலாமா வேண்டாமா பாக்குறேன்றா உடனே பெருமாள் நினைப்பார், உனக்கு நான் மோட்சம் கொடுக்கலாமா வேண்டாமா நான் யோசிக்கிறேன்னு. அடுத்த க்ஷணம் அவரைதான் வரும், உனக்கு மோட்சம் கொடுக்குறானா வேண்டாமா நான் பாக்குறேன்னு. எங்க இருக்கு சுவாமி? தன்குருவின் தாழினைகள் தம்மில் அன்பன் 60வது பாசுரம் உபதேசத்தின் தன்குருவின் தாழினைகள் தம்மில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயைகோன் இன்பமிக விண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான். அவருக்கு கொடுக்கணும் என்ற அபிப்பிராயமே வராதான்.
என்ன தெரியுமா அந்த இடத்துல மனவாளமா என்ன தெரியுமா தெரிவிக்க ஆசீர்வாதம் தெரிவிக்கிறார். என்கிட்ட பகவத் பக்தி பூர்ணமா இருக்கு, பகவான் அத்தனை பிரீத்தியோட இருக்கேன், ஆச்சார ஒரு துளி கூட இல்லை. நேர பெருமாள்கிட்ட பண்ண உங்ககிட்ட பரிபூர்ணமான பிரீத்தி பக்தி எத்தனோட அத்தனை வச்சுட்டு இருக்கேன், ஆச்சாரம் ஒரு ஜீவாத்மா சுவாமி வேண்டாம். சரி என்ன பண்ண மோட்சம் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன். ஏன் சுவாமி? நான் தான் உங்கள்கிட்ட பிரீத்தி வச்சுக்கிறேன். நான் அதை சொல்லலையே, என்கிட்ட பிரீத்தி இல்லைன்னு நான் சொல்லலையே. அப்ப ஏன் கொடுக்க மாட்டேன்னா ஆச்சார்ட்ட பிரீத்தி இல்லையே. ஆச்சார்ட்ட பிரீத்தி இருந்து எங்கிட்ட பிரீத்தி இல்லைன்னாலும் கொடுப்பேன். எங்கிட்ட பிரீத்தி இருந்து ஆச்சார்ட்ட பிரீத்தி இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேன். இதுதான் அந்த பாசனம். மறுபடியும் சேவிக்கிற பருவம். தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பு ஒன்று இல்லாதார். மனவாள வாங்கி ஆச்சரியமா தெரியும். ஒன்று இல்லாதவர் அதுக்கு அர்த்தம் எடுத்துக்காரு வெள்ளோகஞ்சிய சுவாமி வியாக்கியானம். ஒரு துளியாத அவங்க ஆச்சாரம் இருக்கணுமோ அந்த பிரீத்தி. என்ன என்னை எப்படி பூஜிக்கிறாயோ அதே போல பூஜிக்கின்னு தெரிவிக்கிறார் விஷ்ணு புராணத்துல பகவான. அப்படின்னா என்னதான் அந்த அளவுக்காக பூஜினா என்னை விட அவளாக ஆச்சாரம் தான் பிரதானமா நீ பூஜிக்கணும், பிரதானமா சேவிக்கணும், அவருக்கு தான் திருவாராதனை பண்ணணும். அது முடியல, சரி என்ன அளவுக்காவது பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்க செய்து இப்ப மனவாளம் என்ன குறைக்கிறாரு. ஒரு துளி அன்பு ஒன்று இல்லாதார் தன்குரு முடிஞ்சதுக்கு அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க. உதயத்தின் தன்குருவின் தாளிடைகள் தன்னில் அன்பு ஒன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்பு எய்கோன். அம்பு எய்கோன் தான் யாரு? தாமரையால் கேள்வன் ஸ்ரீயப்பதி. அந்த ஸ்ரீயப்பதி கிட்ட பூர்ணமான அன்பு இருக்கு. இன்பமிகு விண்ணாடு தாம் அழிக்க வேண்டி இரான். இரான்னா அவருக்கு இதுல இச்சையே இருக்காதான். இச்சையே இருக்காதுன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தரை பார்த்தேன், அவர் கொடுக்கறதா முதல்ல அத்தியாயம் இருந்தது, கொடுத்துடலாம்னு இருந்தேன். இப்ப பார்த்தா அவருடைய நடவடிக்கை வேறமா இருக்கு. சுவாமி இவன் கொடுக்கணுமா, எது கொடுக்கணும் அப்படி இங்க இருக்கிறாலும் சொல்றா பாருங்க. அந்த நிலை பகவானுக்கு வந்துருது. வேண்டி இரான், அதுல இச்சையே இருக்காது. இவன் மோட்சம் கொடுக்கணும், ஏன்னா அவருடைய இச்சையால் தான் மோட்சத்துக்கே வரும். அப்ப ஆச்சாரியனுக்கு அபிமானம் இல்லைன்னா இந்த வழி விண்ணாடு அழிக்க வேண்டி இரான். கடைசியில் என்ன சொல்றான்? ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. இவன் மோட்சத்துக்கு போக மாட்டார் மனவாளமான தெரிவிக்கிறார். ஆதலால் நன்னார் போக மாட்டார் அவர்கள் திருநாடு. அப்படிப்பட்ட சீவைகுணம் போக மாட்டேன்னு தெரிவிக்கிறார். அதனால எதிர்த்தோம்னா அப்ப கொடுக்க வேண்டிய தேவை பகவானுக்கு கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இல்லையா? இதை பற்றி நிறைய விசாரம் பண்ணியாச்சு. இது சொல்லுவாங்க அப்படியே மனசுல கொஞ்சம் கசப்பு வந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை விட்டு கொடுக்க மாட்டார் ஆச்சார். ஸ்ரீ வைஷ்ணவர்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா இவர் இந்த மாதிரி பேச விட்டு கொடுக்க மாட்டார். அப்ப என்ன பத்தி பேசுறா? உன் வேலையோ நீ பாரு, உன் வேலை சிஷ்யன், சிஷ்யனுக்கு உண்டான நீ பார்ப்பையா, யாரை பத்தி எதுக்கு பேசுறா? அது எனக்கு ரொம்ப ஞானம் ஒரு இடத்துல இப்போ இருந்தா இடத்துல வரும். ஒரு விஷயம் சொல்றேன், ஆச்சாரம் வந்து அந்த மாதிரி பண்ணலாமா சுவாமி? இப்ப அடுத்த கேள்வி இது வரும். சில பேர்லாம் குதர்க்கமா கேள்வி கேட்கிறா பாருங்க. இந்த ஆச்சாரம் அந்த மாதிரி அவரும் சரியா இருக்க வேண்டாமா சுவாமி? அவரும் சரியா இருந்தா தானே சுவாமி எனக்கும் அது கொஞ்சம் நல்லா பிடிப்பு ஏற்படும். அந்த மாதிரி பிடிப்பு இல்லாம நான் நல்லா இருந்திருக்கேன் அப்புறம் ஒரு மாதிரி இந்த வார்த்தையை அடி வேணுன்றே சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சில பேர்லாம் ஒரு நிர்பந்தப்படுத்துவார். அப்ப அவர் சரியா இல்லைன்னா என்ன சுவாமின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் நம்முடைய பூர்வாச்சாரியர் சொல்லுவார். என்ன சொல்லுவான்னா, அடியன் ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், காத்தால 9 மணிக்கு வர சொன்னான், போகணும். அது 1926 முடிஞ்சுட்டு எல்லாம் பொறுத்து 9 ஆயிடுச்சு. நிச்சயமே 9 ஆயிடுறது. 9 ஆயிடுறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன நேரம் போனேன். 9 4 நாள் போனேன். 5ஆம் நாள் அந்த முதலாளி என்ன பண்ணார், 9:45 நான் வந்துடும் இது மாதிரி வரேன்னு தெரிஞ்சுட்டு அந்த நேரம் வாசல வந்து நின்னார். என்ன சுவாமி என்ன நீர் 9:45 வரேன்? 9 மணிக்கு தானே வரணும். நீனே 9 மணிக்கு வர, 4லேருந்து 9 வந்தா உங்களுக்கு இடம் கிடையாது, போயிட்டு வரும். இது கடைசி வார்னிங், இது போயிட்டு வரோம். 4லேருந்து 9க்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னார். சரி நமக்கு உத்தியோகம் போயிட போறதுன்னு கடைசி சரியா 9 மணிக்கு சரியா வந்துட்டே இருந்தேன். சரியா வந்தேன். ஆனா நான் 9 மணிக்கு வச்சு அப்ப முதலாளியை காணும். என்ன ஒரு முதலாளி காணும் போனா அவர் 9:30க்கு தான் வராரு. அவர் 9:30க்கு தான் வராரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டார். என்ன ஒரு நாள் சரியா 9:45 வந்து என்ன பிடிச்சி இந்த கேள்வி கேட்டு அரணும் விடுறதில்லை. ஆனா என்ன பண்ண, வெளில வந்தேன். நேரம் 9:30 மணிக்கு வர நேரத்துக்கு வெளில வந்துருந்தேன். பாவி நில்லும், முதலாளி பார்த்துட்டு நில்லு. என்ன வேணும்னா, என்ன 9 மணிக்கு வர சொன்னேன், நீர் 9 மணிக்கு வரணும். எதுக்கு 9 மணிக்கு வந்துட்டு இருக்கேன்? நீருக்கு வேலை கிடையாது, போயிட்டு வாருனா.
அடுத்த நிமிஷம் இவருக்கு வேலை கிடையாது. அப்ப உன்னை நான் கேட்க முடியாது, என்ன நீரு கேட்க முடியாது. அப்ப அவரை யாரு கேட்கறது? அவருக்கு ஒரு முதலாளி இருப்பாரனோ, அவர் தான் கேட்கணுமே தவிர இவரே கேட்க முடியாது. அதே போல இப்ப நாம சிஷ்யன், சிஷ்யா போய் கேட்கணும்னா கேட்க முடியாது. அவருக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன் இருக்கா இல்லையா, அவர் இதெல்லாம் ஸ்ரீவச்சனம் இருக்கு. அவருக்கு ஆச்சாரம் இருக்கா இல்லையா, அவர் தான் கேட்கணுமே தவிர நான் கேட்க முடியும்னா அந்த கேட்கிற யோக்கியத்தையே கிடையாது. கேட்கிற யோக்கியத்தையே கேட்டா என்ன உத்தியோகம் இல்லை. அடுத்த முதலாளி எது பேசிட்டு இருக்கான், முதலாளி நேரத்துக்கு வரணும், இவனும் சட்டத்திட்டம் முதலாளிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், போ வெளியில போ அப்படின்னு தெரிஞ்சிருவானோ. அப்ப யோக்கியத்தை போயிடுத்தணும். இப்ப இதையெல்லாம் யார் எடுத்து சொல்றானா, அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் தான் சொல்லுவா. எதுக்கு சொல்லணும், இப்ப ஸ்ரீவைஷ்ணவர்கள் யார் சொல்லுவா? ஆச்சாரம் இதெல்லாம் சொல்ல மாட்டார், தன் பெருமையை தானே சொல்லி வர. இதெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவர். ஏய், இந்த மாதிரிலாம் ஆச்சாரத்தை நடந்துக்காத, ஆச்சாரம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி இருந்துக்கோ, அந்த மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்ரீவைஷ்ணவ. அதனால்தான் அவர்கள் பண்ணும் உபகாரம் ரொம்ப பெருசு. ஸ்ரீவைஷ்ணவனுடைய சம்பந்தம் எப்பவுமே இருந்துருக்கணும். அது இருந்துட்டு வச்சு, ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா மட்டும் போராது. ஏன் போராது அப்படின்னு சொல்லிட்டேன்னா, எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போக முடியாது. எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் 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 ஒவ்வொன்றும் கேட்கணும், அவர் நேரமே கிடையாது. அவர் நம்முடைய உஜ்ஜீவனத்தை அவர் விருப்பம் தான். ஆனா நம்மள போல எத்தனை சிஷ்யால் இருக்கா, அத்தனை பேரையும் பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும். அதுவும் அநேகமா ஆச்சார புருஷர்லாம் கோயில தீர்த்தக்காரா இருப்பா, கோயிலுக்கு சில கைங்கரிய பரவலா இருப்பா. அந்தந்த கைங்கரியத்துக்கு நிறைய கைங்கரியம். நீங்க நாமெல்லாம் பிரியத்துக்காக சொல்றேன், சிஷ்யாளுக்கு ஒன்றும் சிரமமே கிடையாது. ஆச்சாரிய புருஷர்கள் எவ்வளவு சிரமங்கள் இருக்குதுன்னா அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஏதோ போறோம், தாபகா பொண்டகா ததா ராமகா மந்த்ரோ யாகச்ச பஞ்சனகா, அவருக்கு வடக்கை யாழி இடக்கை சங்கரன் முதிரை குத்திட்டார். குத்தினதுக்கு அப்புறம் அவர் நம்ம சேவிக்கிறோம், நமக்கு இதை நல்லா மாலை முடிஞ்சு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவ எத்தனை கைங்கரியமா பண்ணிட்டு இருக்கா, பரம்பரையா பண்ணக்கூடியது. அந்த கைங்கரியம் பண்றாளே, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது என்ன ஸ்ரீவைஷ்ணவன் தான் சொல்லுவார். இந்த ஆச்சாரம் சொல்ல மாட்டார், பெருமாளும் சொல்ல மாட்டார், பிராட்டியும் சொல்லாது. அப்ப ஸ்ரீவைஷ்ணவ சமூகம், ஸ்ரீவைஷ்ணவ சகவாசம், அதுவும் உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவன் சகவாசம் ரொம்ப முக்கியம். அப்பதான் ஆச்சாரியன்ட்டே நம்ம எப்படி நடந்துக்கோன்றது அது தெரியும். இது 4வது ஆட்சி. அதுக்கப்புறம் 4வது பகவான் எப்படி சேஷியோ, பக்தனும் சேஷி. பக்தன் யார்? ஸ்ரீவைஷ்ணவன். ஸ்ரீவைஷ்ணவன் சேஷி, அவரே சேவிக்கணும், அவரே. ஏன்னா ஆழ்வார தெரிவிக்கிறாரு, பயிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் திறப்பிடதோடு எம்மையாலும் பரமரே. எம்மையால் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலந்தாரிடாத சண்டாளர்கள் ஆகிலும் மலந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர் கால் என்று உள்கலந்தார் அடியாதம் அடியார் எம்மடி இழந்திருக்கிறாரா. அப்ப பெருமாளும் கைங்கரும் கொள்வார், பக்தனும் கைங்கரும் கொள்வார். இது 4வது. அப்பனா இந்த பரம பக்தர்களாக இருக்கிற பாகவதாருக்கும் கைங்கரியம் பண்ணும். இந்த கைங்கரியம் பண்றதுக்கு பேர் தான் தஜாராதன்னு பேர். அத்தியாராதனா இன்னும் சாப்பிடறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சாப்பிடறதும் உண்டு, அடி இல்லையே சொல்லல. ஆனா அதுல நிறைய விஷயங்கள் சேர்ந்திருக்கு. அதுல ஒண்ணு சாப்பிடுறது. ஆனா நம்ம சாப்பிடறதே பிரதானமா வச்சுட்டு இருக்கோம். சுவாமி தஜாராதனை ஆயிடுதான்னு கேட்கிறோம், இல்லை. அந்த கைங்கரியம், அந்த ஸ்ரீவைஷ்ணவனுக்கு கைங்கரி பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இது 4வது. அடுத்து 5வது, இந்த சம்சாரத்தை தானே இருக்கோம். என்ன பாருங்க, நாம இங்கதான் இருக்கோம். இங்கதான் இருக்குன்னா இந்த சம்சாரம் படுத்தத்தான் செய்யும். இது இருள் தருமா ஞானம்னு பேர். இது படுத்து ஆட்டி வைக்கிறோம். என்னதான் ஞானம் இருந்தாலும் நமக்கு எத்தனை ஆழ்வார்லாம் எதுக்கு சுவாமி நான் இங்க இருக்க முடியாது, ஐஷன்போ குவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, இன்னின்ற நீர்மை இனியா முறாமை ஒவ்வொரு பிரார்த்திக்கிறா. அவளுக்குன்னா நம்ம இந்த மாதிரி சிரமமா இல்ல, அவளுக்குன்னா நம்மள போற எங்கெங்கோ இந்த விஷயாந்தரங்கள ஈடுபாடுலாம் உண்டான ஆழ்வாருக்கு ஒண்ணும் கிடையாது. பகவத் அனுபவம் இதுதான், பகவத் அனுபவம் இதுதான். அதை தவிர இல்லை ஒண்ணும் இல்லையனோ. அப்ப இங்கே அவருக்கு சீவைக்குண்ட அனுபவம் கிடைக்கிறதுனோ, எதுக்கு சுவாமி அவங்க போகணும்னு சொல்றான்னா, இந்த இருதர்மா ஞானம், இந்த பிரகிருதி ஏதாவது பண்ணணும். மண்ணுல என்னை பெற்றார் என் செய்யார் நீ மற்றும் நீயும் விட்டால் ஆழ்வார் தெரிவிக்கிறார். மண்ணுல என்னை பெற்றால் என் செய்யார் மற்றும் நீயும் விட்டால். ஏன்னா இந்த நித்திய சூரிகள் தலைவன இருக்கக்கூடிய அந்த கருத்வானுக்கே படாத பாட்டு பட்டுட்டு, அப்ப நான் இந்த லோகத்துல இருந்து இருக்கனே, இந்த லோகத்துல இருக்கச்சே நீயும் கைவிட்டனா என்ன பண்றது? இதுக்கு என்ன உன்னிலாத ஐவரால் மதியிட்டு என்னை உன் பாதம் 7ஆம் 10 முதல் திருவாழ்மை தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சு. அப்ப இவர் என்ன பண்றாரு, சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்கும். அப்ப இருக்கிற வரைக்கும்
என்ன பண்ணுவோம்? தப்பு பண்ணத்தான் செய்வோம். தப்பு பண்ணாம இருக்க மாட்டோம், கட்டாயம் பண்ணுவோம். ஆனா தெரிஞ்சோ தெரியாமே தப்பு நடக்கணும். அப்ப தடம் மாறி போகும். ட்ராக் மாறுதுன்னு சொல்ற பாருங்க, அந்த தடம் மாறி போகும். தடம் மாறி போயிட்டு ஒருத்தர குற்றம் பண்ணிட்டோம் என்றாலே அவர் உடனே உடனே என்ன சுவாமி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, தப்பு விட்டுன்னு பண்ணிட்டியா, இனிமே இங்க வராத போ. அந்த மாதிரி சீவைஷ்ணவா விரட்டு வரேன்னா கவலைப்படுறாங்க, ஒண்ணும் கவலைப்படாது. அதனால தெளிவித்து நல்வழிக்கு மாறிக்கலாம். நடந்த விஷயத்த நீங்க மறந்துடும். இனிமே நல்வழிக்கு மாறிக்கலாம்னு அது ஒண்ணும் பெருசா நினைக்காத. நாம பகவான் திருவடி இருக்கு, ஆச்சாரம் திருவடி இருக்கு, ஒண்ணும் கவலைப்படாத. அவ நம்மளை கொண்டு வந்து திருத்தி அந்த தவறையும் சரி பண்ணுவதற்குண்டான உபகாரம் பற்றா பாருங்க. இதெல்லாம் யார் பண்ணுவா? ஸ்ரீ வைஷ்ணவா. இத்தனையும் நாயனார் எழுதியிருக்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாம் அந்த நம்மாழ்வாரு தெவுமற்றறியேன் குருவூர் நம்மின்னு சொன்ன ஒரு விஷயத்தான் இங்க எடுக்கிறார். சரி, அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்குன்னு 3 கிரந்தங்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் இருக்காரு. ஞாச விம்சதி அப்படின்னு ஒண்ணு, ஞாச தசகம்னு ஒண்ணு பண்ணியிருக்காரு. ஞாச விம்சதி ஒண்ணு 10 ஸ்லோகங்கள், ஒண்ணு 20 ஸ்லோகங்கள் என்ன நினைக்கிறியா? அப்ப 10 ஸ்லோகம்னா சுருக்கம், 20 ஸ்லோகம் கொஞ்சம் விரிவு இருக்கு இல்லையா? இதுல என்ன தெரியுதுன்னா, அது மட்டும் இல்ல, பிரபத்தி சாஸ்திரம் இதெல்லாமே, அதாவது ஞாச திலக்கம் அது வேற பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இருக்கு இல்லையா? சரணாகதி தீபிகைன்னு ஒண்ணு பண்ணியிருக்காரு. 4 கிரந்தங்கள். சரணாகதி தீபிகை, ஞாச திலக்கம், ஞாச விம்சதி, ஞாச தசகம்னு பண்ணியிருக்காரு இல்லையா? இந்த 4 பிரபந்தங்கள் பிரபக்தியை பற்றிய ஆசிரியர் அனுகிரகித்திருக்கார். அது என்னன்னா, பிரபக்தி அனுகிரகித்த ராமானுஜருக்காக எதிராத சப்தத்தின்னு ஒரு 70 ஸ்லோகங்கள் ஆசனம் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே நான் ஆச்சாரனை பற்றி ஸ்லோகங்கள். அப்படின்னா அதிலே ஞாச விம்சத்தில் ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார். ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனை தேடி பிடித்து அடையக்கடவன். அப்பனா ஆச்சாரியன் என்னன்னா, நாம் நம் பாதையிலிருந்து விலகுறவனாலே அதை சரியா திருத்தி அதற்கென்று அவனை கைவிடாமல் அவனை திருத்தி ஆட்கொள்கிறான் அல்லவா? அப்ப தனக்கும் இந்த சிஷ்யனுக்கும் எது இதமோ அதை தெரிஞ்சு கூட நடத்துறான். இதம்னா இவருடைய உஜ்ஜீவனத்துக்கு எது நன்மை, உஜ்ஜீவனுக்கு எது தேவை, அது தெரிஞ்சு நடத்துறாங்க. அப்படிப்பட்ட ஆச்சாரனை கொள்ளணும்னு தெரிவிக்கிறார். அதைத்தான் சுவாமி மனவாளமான ஞானமனட்டானவே நன்னாக கூட நான் குடிகாட்டின் தடுத்துறையா. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 5 உபகாரம் பண்றான் பார்த்துக்கோம். 5 உபகாரம் பண்றான்னு பார்த்துக்கோம். இப்ப இந்த 4 பேரை பற்றி பார்த்தோம். யாராரு? பெருமாள், விராட்டி, ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவன். இதற்கு மேல சாஸ்திர அர்த்தங்கள் தான் சொல்றான். என்னென்ன சாஸ்திர அர்த்தங்கள்? இவற்றை ஸ்ருதியும் மாத்ருதேவோபவ வியாக்கியானம் வாசிக்கிறேன். இவற்றை ஸ்ருதியும் மாத்ருதேவோபவா பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபா அதிதிவோபா என்று சொல்லி வைத்தது. இங்கு அதிதியாகிறான் ஸ்ரீவைஷ்ணாயித்து அதிகளாக தங்கள் முன்பிருந்த நிலை குறைந்து இவன் இருக்கிற வர்க்கத்துக்கு புகும் அவர்களே, இவர்கள் தந்தாமுடைய பிரகிருதி பிராகிருதங்களை தியஜித்து இவன் பற்றி நிற்கிற சரணத்திலே ஆகதவர்களாயிற்று. உபாயே கிரகரட்சித்ரோ சப்தகா சரணமித்யம் இத்தியாதி இப்படி வந்தவனை குலசரண கோத்திராதிகளை ஆகதே சத்கரிக்க வேண்டுவபாதி வைஷ்ணவனுடைய குலாதிகளை ஆராயாதே துதிக்கரம் கண்ண கணவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துக்கணும். சரி, இப்ப இந்த மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதித்தின்னா யாரு? இந்த தைத்திர உபநிஷத்துல வரக்கூடிய ஆச்சரியமான ஒரு வாக்கியம். அதிதினா ஸ்ரீ வைஷ்ணவன். அதிதிங்கிற சப்தத்துக்கு திதி பார்க்காம வரவாருக்குதான் அதித்தின்னு பேர். திதி பார்க்காம வரணும். திதி பார்க்காம ஆனா எப்ப வேணா வருவான், எப்ப வேணா வரலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கூட பிறந்த அண்ணாவோ தம்பியோ பந்துக்களோ தாயாரோ தகப்பனாரோ யாரா வரான்னு வச்சுக்கேன், வரணும்னா நான் சொல்லிட்டு வரணும். சொல்லிட்டு வரேன்னா நீங்க எத்தனை பேர் வரலன்னு கேட்பா. நாங்க 4 பேருமா. குழந்தை வரலையாண்ணா? குழந்தை வரலன்னா. குழந்தைக்கு என்ன வயசுன்னா 5 வயசு 6. அப்ப 4 வச்சுக்கலாமா? எதுக்கு சுவாமிக்கு? அதுக்கு தான் பிரசாதம் பண்ணணும். பிரசாதம் பண்ணணும். ஏன்னா மீட்டு ஒருத்தனா யாரு இருக்கா எடுத்து போடுறதுக்கு? ஒருத்தர் கிடையாது. அதுக்குதான் பிரசாதம் பண்ணும். மேற்கொண்டு வந்துட்டு இங்கே இருப்பாளா, கிளம்பி போயிடுவாளா, முத்திப்ப ராத்திரி இருப்பாளா, இத்தனை கேள்வி. உங்களுக்கு என்ன பிடிக்கும், இது பிடிக்குமா, அது பிடிக்குமா, இதெல்லாம் கேட்டு இருக்க. சுவாமி நான் வரலன்னு. சுவாமி நான் வரவே இல்லை. இதெல்லாம் கேள்வி கேட்டு அப்படின்னா என்ன சுவாமி ஒண்ணு வரணும்னு சொல்லி நினைச்சிட்டு பேசுறாரா, வர வேண்டாம் நினைச்சிட்டு பேசுறான்னு சொல்றாரோ? அதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதெல்லாம் இருக்கிறது இது தெரிவிக்கிறா பாருங்க. மாத்ரு தேவோபவா. அப்பதான்
யாரையும் விடுவோம். அப்ப 4 பேருக்குள்ள யார் ரொம்ப அதிகரித்தவர்கள், யார் அதிகாரிப்படுத்தினா ஸ்ரீ வைஷ்ணவரோட வைபவம் என்கிற அறிவையும் இந்த இடத்துல வரணும். ஆசிரியமா தெரியும். இந்த இடத்துல யார் சுவாமி இதுல உயர்ந்தவர்கள் 4 பேர் எடுத்துக்கணும். பெருமாள், பிராட்டி, ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவன். இந்த 4 பேரை ஆதரிக்கத்தக்கவர்கள் யார்? பெருமாளை சேவிக்கணுமா, பிராட்டியை சேவிக்கணுமா, ஆச்சாரனை சேவிக்கணுமா, ஸ்ரீ வைஷ்ணவாவை சேவிக்கணுமா? ஆதரிக்கத்தக்கவர் யாருன்னா, ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவாரோட வைபவம் இருக்கு இல்லையா, ஸ்ரீ வைஷ்ணவாரோட வைபவம் என்ன என்கிற அறிவையும், அதற்கு மேற்கொண்டு பிராட்டியின் வைபவம் என்ன என்கிற ஞானத்தையும், அதுக்கு மேல பிராட்டி புருஷகார வைபவத்தையும், அதுக்கு மேல பகவான் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனுடைய அனைத்து நிலைகளும் இருந்தக்கூடிய ஞானத்தையும் யார் சொல்றா? ஆச்சாரியன் தான் அங்கீகாரம் பண்ணின பிறகுதான் இத்தனை ஞானமும் நமக்கு வருது. ஸ்ரீ வைஷ்ணவர்னா யாரு, ஆச்சாரியன்னா யாரு, சாரி பகவான்னா யாரு, பிராட்டியன்னா யாரு, இத 3 பேரையும் சொல்லிக் கொடுக்கறது யாருன்னா ஆச்சாரியன். இல்லையே சுவாமி, நீங்க ஸ்ரீ வைஷ்ணவால் தான் ஆச்சாரத்தை கொண்டு போறான்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவா தானே பிரதானா? ஸ்ரீ வைஷ்ணவால் வெறுமை சும்மா கட்டாந்தரையா இருக்கு. இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இவனை கொண்டு போய் அங்க போய் சேர்த்துவார். சேர்த்ததுக்கு அப்புறம் அவர் பூனை உழுது 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 அவரை எப்படி சரியா பக்குவப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்றது யாருன்னா ஆச்சாரியன் தான். அப்ப அந்த ஆச்சாரியன் தான் உன்னை ஐஸ்வர்யம் தர ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் மட்டும் உனக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கார சுவாமி அவ்வளவுதான். இல்ல, அவர் எப்படிப்பட்ட வைஷ்ணவர் தெரியுமா? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது யாருன்னா ஆச்சாரியன் தான். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவனுடைய வைபவத்தை சொல்றதும் ஆச்சாரியன் தான். பகவானை பத்தி கேட்க வேண்டாமே. காரணம் தேயகா, அவன் தான் காரண வஸ்து அப்படின்னு தெரியுது. பிராட்டினா அவள் இல்லைன்னா பகவானே இல்லை. ஏன்னா இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது யாருன்னா அந்த ஆச்சாரியந்தன அப்படின்னு கட்சி ஆச்சாரிய அங்கீகாரம் பண்ணவர்தான் இந்த ஞானமே. அப்ப ஆச்சாரன் உன்னை அனுகிரகித்தனா என்னன்னா, அப்ப பிராட்டியை பத்தியோ பெருமாளை பத்தியோ உனக்கு தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் நீ ஸ்ரீ வைஷ்ணவ பத்தி சொல்லல. பிராட்டியை பத்தி பெருமாள் பத்தி நன்னா தெரியும்னா ஆச்சாரியன். அதான் யதா தேவோ ததா குருன்னு. அப்பனா யாருக்கு தெய்வத்தினத்துல பரமமான பக்தி உள்ளதோ, அதாவது எஸ்ய தேவோ பராபக்திக்கு, எந்த தெய்வத்தில் பெரிய பக்தி இருக்கோ அந்த தெய்வத்தில் இருக்க பக்தி போல குருவினிடத்தில் பக்தி வேணும் தெரிவிக்கிறது. அப்ப குருவே ஆதரணீயன், ஆச்சாரியனை ஆதரணீயன் அப்படின்னு சொன்னோம். இப்படிப்பட்ட ஆச்சாரியன் ஆதரணீயன் என்கிற நிலையில் இருந்தவர் தான் மதுர கவி ஆழ்வார். அங்க வந்துருக்கோம். அந்த நிலையில் இருந்தவர் யாரு? மதுர கவி ஆழ்வார். இப்ப அவளை பற்றிதான் சொல்றோம். அப்பன்னா ஆச்சார வைபவம் தெரிந்தவர் ஆனபடியாலே ஆழ்வார் திருவிழே ரொம்ப நாள் கைங்கரியம் பண்ணார். ஆழ்வார் திரு ரொம்ப நாள் கைங்கரியம் பண்ணி ஆழ்வாருடைய அருளுக்கு ஏற்புடையவர் யாரு? அவருடைய பிரசாதத்துக்கு பாத்திரபூர்ணமானவர் யாரு? சுவாமி மதுர கவி ஆழ்வார். அவர் பண்ண உபகாரத்துக்கு பிரச்சிப்புகாரம் உண்டோ? நம்மாழ்வார் பண்ண உபகாரத்துக்கு பிரச்சிப்புகாரம் உண்டா? ஏன்னா எங்கேயோ இருந்தவரை கொண்டு வந்து தன் திருவடியில சேர்த்துட்டு மேற்கொண்டு ஸ்ரீவைகுண்டம் போற அளவுக்கு பண்ணினாருனோ. சரி சுவாமி, என்ன கொடுத்தா பண்ணிருப்பார்? சரி, இவர் ஏதோ பண்ணிட்டார், இனிமே இதை கொடுத்தா சரியா போயிடுமான்னா பிரச்சுபகாரம் தேடுறார். கிடைக்கல கிடைக்கல கிடைக்கல. பையனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருச்சி பணிகொள்வான் குயில் நின்றார் பணிசூர் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொழிகள கண்டையன்னு தேடி 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 பார்க்கிறார். அந்த தேடினா இங்க நீ நமக்கு பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் வாழ்நாள் முழுதும் தேட போறேன். அப்ப பிரத்யுபகாரம் இல்லையா? இல்ல சுவாமி. அப்ப பண்ணவே வேண்டாமே, இதுக்கு தேடணும். பிரத்யுபகாரம் இல்லைன்னா நம்ம பண்ண வேண்டாம் தேட வேண்டாம்னா, ஆனா தேடணும் பண்ணணும். அப்ப எதுக்கு சுவாமி பிரத்யுபகாரம் ஆகாதே? சுவாமின்னா பிரத்யுபகாரம் ஆகாது, ஆகாதுன்றதுக்காக நீ பண்ணாம இருக்கப்படாது. சிலதான நினைச்சுப்பார், அது கிடைக்காது சுவாமிங்க, அதுக்காக நான் தேட மட்டும். இப்ப தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப தேடாம இருக்கலாமேன்னா இது அந்த மாதிரி இல்லது. ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும், பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே சுவாமி அவர் எனக்கு பண்ண உபகாரத்துக்கு நான் அவருக்கு பண்ண கைங்கரியம் சரியா போயிடுச்சு. இல்ல, பிரத்யுபகாரமே கிடையாது. உள்ள என்ன நான் பண்ண வேண்டாம், என்ன பண்ணணும். இதைத்தான் தெரியும். பயனன்றாகலாம் தாங்களாம் செயல் நின்றாக திருத்தி பணிகொள்வான். என்ன தேர்ந்தெடுத்தாரு, நான் ஏதாவது பயன் இருக்குமா? ஒரு பயன் கிடையாது. அவருக்கு ஏதாவது பிரயோகப்படுவனா? ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். சில பேர்லாம் எடுத்துப்பா,
இருக்கட்டும் சுவாமி, அங்க எங்கேயோ செஞ்சுட்டு இருக்கான், சும்மா எங்கேயாவது இருந்துட்டு போடுவேன். அந்த மாதிரி மதுர கவி ஆழ்வார் வச்சானா இல்ல, தன்னை இதை தமதிரா வைத்துக் கொண்டு தன்னுடைய 4 திவ்ய பிரபந்தத்தையும் பாட வைத்தாரு. அதெல்லாம் எழுதி வச்சார். பாடினது நம்மாழ்வார். எழுதி வச்சது யாரு? அவர் சொல்ல 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 ஓலையும் எழுத்தாலும் வச்சு எழுதினாரணும். அப்ப அது எழுதினது இவர் தானே. அத்தனை வைபவத்தை கொடுத்திருக்காருன்னா செயல் நன்றாக திருத்தி பண்ணிக்கொள்ளா இல்லையா? அப்ப சரியா போயிட்ட சுவாமி, அவர் அனுகிரகம் முயல்கின்றேன் முயல்கின்றேன். அப்ப நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அந்த முயற்சி விடுப்போவது இல்லை. ஆனா முயற்சி சபலமடையுமான அடையாது. அப்ப பிரத்யுபகாரம் முழுக்க முடியாததுன்னா அப்ப வாயால வந்து அவருடைய உபகாரம் எவ்வளவு எவ்வளவு உள்ளுக்குள்ள நல்லா நிரம்பிட்டு, அந்த நிரம்பி வாழ்வழியே வந்த ஒரு பிரபந்தம் தான் இது கணிச்சிருக்க. அப்ப மன்னா நம்மாழ்வார் பண்ண உபகாரம் என்ன உபகாரம் நிரம்பித்தனும், அது வாழ்வழியே வெளில வந்தது இல்லையா? அப்ப குருவை எப்போதும் பிரகாசப்படுத்த வேண்டியது சிஷ்யனுக்குண்ட கடமை. பிரத்யக்ஷே குருவஸ்துத்திய கால் சொல்லியிருக்கு. குருவை பிரத்யக்ஷமா சேவிக்கிறது உடனே விழுந்துடணும். பிரத்யக்ஷமா குருவை உடனே சேவிச்சணும். மற்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மற்றதெல்லாம் என்னன்னா, அது தாயாராகட்டும், தகப்பனாராகட்டும், இல்ல வேலைக்காரியாகட்டும், யாரோ எதோ அதெல்லாம் வேற. குருவா இருந்துச்சுன்னு பிரத்யக்ஷே குருவத்தை உடனே சேவிச்சணுமா. வாசல்ல போயிட்டு இருக்கா சுவாமி வீதியில, அங்கேயே சேவினார். வீதியிலேயே சேவி. சுவாமி வீதியிலன்னா வண்டி காடி எல்லாம் போயிட்டு இருக்கணும், இருக்கட்டுமே சேவி. எம்பெருமானார் முதல்ல திருக்கோட்டில் போயிட்டு இருக்கார். திருக்கோட்டி நம்பிக்கிட்ட இந்த திருமந்திர அர்த்தம் என்ன, மேற்கொண்டு சர்மஸ்லோகார்த்தம் என்ன அவர்கிட்ட கேட்டுக்கணும்னு போயிருக்கார். கொடுத்துட்டு போயிட்டார். அளவந்தார் பரமாச்சாரியரான அளவந்தார் இவருக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்கார். அதுக்காக போனார். போன உடனே அவருடைய திருமாளிகை எங்கன்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா திருக்கோட்டுக்கு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அவர்கிட்ட கேட்கிறா, சுவாமி திருக்கோட்டு அம்மையோட திருமாளிகை என்னன்னு. அவர் இப்படி மேல கீழே பாக்குறார். ஏன்னா சில பேர்லாம் அந்த ஊர்ல அவருக்கு ஒண்ணு மதிப்பே இருக்காது. திருக்கோட்டு நம்பியா அங்க போங்க அப்படின்னு சொல்லுவா. இவனா சுவாமி திருக்கோட்டி நம்பியுடைய திருமாளிகன்னு உயர்தினையோட சொல்றாருனும். அவன் மேலக்கிழ பார்த்துட்டு திருக்கோட்டை விட்டு வைபவம் இருக்கு போட்டிருக்க அப்படின்னு நினைச்சிட்டு, அதுவும் அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு ஒரு ஆதரவே இல்லாம அப்போ அங்க இருக்கு போங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு குடிசை இருக்கு, அந்த குடிசையை காட்டினா அங்க இருக்க திருமாளிகன்னு இங்க இருந்து அவர் சேவிக்கிறாரு. தலை படுற இடத்துல எழுந்துக்கிறார். திருப்பியும் தலை படுற இடத்துல கால் கொண்டு வருது, கால் ஒரு திரும்பி வைக்கிறார். திரும்பி அடுத்து அங்கிருந்தே சேவிச்சுன்னு அதான் பிரத்யக்ஷ குருவஸ்துத்திய காலம். குருவை முதல்ல பிரத்யட்சமா சேவிக்கணும்னது. அப்ப பெருமாள் உலகத்தை அறியணுமனும், அதை பரசாட்டத்தை செய்யணும். ஆச்சாரணி முன்னாடியே கொண்டாடணும், பின்னாடி இல்ல, முன்னாடியே கொண்டாடணும். எங்கோ கிடையாது, ஆச்சாரியன் முன்னாடியே ஆச்சாரனை கொண்டாடணும். ஆச்சார பிரபாவத்தை கொண்டாடினா அப்ப என்ன சமயம் அது எப்படி இருக்கும்? வாயுவாட்சியா வெளியே வரணும். ஆச்சார பிரபாவத்தை வாயு வெளில வரணும். அப்படிப்பட்ட பிரபந்தம் தான் இது. என் திசையும் அரிய எம்பிகை வந்தவை ஷடகோபன் அருளையே. என் திசையும் அரிய எம்பிகை, 8 திக்கிறது அறிய போகிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி புறப்பட்டதான் கண்ணன் சீர்த்தாவை பாடினார். ஆக மதுரகவிகள் எதற்கு பாடினார் சொன்னா என்ன சுவாமி, இந்த கண்ணன் சீர்த்தா மூலமா நம்மாழ்வாவுடைய பெருமையை பேசினார். பிரத்யக்ஷ குருவஸ்துத்தியகான்னு பார்த்து போனோம். நம்மாழ்வார் பெருமையை பேசினார். அப்ப நம்மாழ்வார் பெருமையை பேசினான்னா ஈஸ்வரன் கஷ்டப்பட்டு ஆராதிக்கப்பட வேண்டியவன். ரொம்ப கஷ்டம். பகவானை ஆராதிக்கணும்னா சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அந்த ஆராதனா அதெல்லாம் இந்த சமம்லாம் இருக்கு. ஆனா ஆழ்வார் சுவாராதனா ஆராதிப்பது ரொம்ப சுலபம். ஆழ்வார் மேல வரப்போகுது, அங்க வரைக்கும் நான் சொல்றேன். ஆழ்வார் ஆராதிப்பதுன்னு ரொம்ப சுலபம். ஆனா பகவான் ஆராதித்தீங்கன்னா கஷ்டம் தான் சொன்னேன், கொஞ்சம் சிரமமா இருக்கு சொன்னேன். ஏன்னா ஆழ்வாரை எப்படி சொல்றீன்னு கேட்க, எப்படி சொல்றது நீங்க, எப்படி சொல்றது பகவான ஏன்னா ஏற்கனவே பகவானை பத்தி பரிவதி ஈசனை பாடி விரிவதி விரிவதும் புகை போவே ரொம்ப ஆராதனைக்கு சுலபன். மற்ற தேவதாந்திர ஆராதனைக்கு துர்லபன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பகவான் ஆராதனைக்கு சுலபன் சொல்லியிருக்கு. வாஸ்தவம் தான், ஆராதனைக்கு சுலபம் தான் பகவான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே பகவான் நம்மாழ்வாரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பகவான் துர்லபன், ஆழ்வார் சுலபன். என்ன சுவாமி அங்க சுலபம் சொல்றீங்க, மாத்திரன்னா அங்க அவாரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளை காட்டும் ரிஷிகள் உயர்ந்தவர் தானே, நாம எப்படி
நாம என்ன சரீரம் ஆத்மா வேறுபாடு இல்லாம எப்படி இருக்கும் நம்ம அப்படியே இதுவே சரீரமே ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோம். தேகாத்மா அபிமானத்தோடு இருப்பவர்கள் நாங்கள். அப்ப நம்மை காட்டிலும் ரிஷிகள் உயர்ந்தவர்கள். ஏன்னா அவளுக்கு தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கா. சாஸ்திர வாசனம் பூர்த்தியா இருக்கு. இது எல்லாத்தையும் இது தீயதுன்னு நல்லது சேர்ந்து அதுக்கு அனுஷ்டானம் பண்ணிருக்கணும். அப்ப நம்மளோட அவ பெரியவா தானே. ஆமா, நம்ம கூழாங்கல்ல போல பர்வத பரமான ஒட்ட வாசிப்போர்னு தெரிவிக்கிறார். இது பெரியவாச்சன் வெள்ளி. பர்வத பரமான ஒட்ட வாசிபுரம் நம்ம விட அவ பெரியவான்னார். எதோட கம்பேர் பண்ணும்போது நம்மோடு ரிஷிகளை கம்பேர் பண்ணும் போது உட்பிட்டு பார்க்கும்போது ரிஷிகள் பெரியவா. நாம ரொம்ப தாழ்ந்துவா, அதான் பாதாளம். ஆனா அதே ரிஷிகள் ஆழ்வாரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரிஷிகள் கூழாங்கல், ஆழ்வார் பெரிய மலை. ஆழ்வார்கள் பெரிய மலை. அந்த பர்வத பரமான ஒட்ட வாசிபுரம் எங்க ஆழ்வாரோடு ஒட்டி பார்க்கும்போது, அதே போல மற்ற தேவதாந்திரங்களை ஒட்டி பார்க்கும்போது பகவான் சுவாராதன் எளிமையாவன், ஆராதனைக்கு எளியவன். ஆனா நம்மாழ்வாரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கஷ்டம்தான் சொன்னேன். அவருக்கு இந்தந்த நியமங்கள்லாம் உண்டு. சமந்த ஆழ்வாருக்கு நல்லா பண்ணலாம், நல்லா பண்ண. எப்படி சுவாமி சொல்றீர், எப்படி சொல்றீர்? அதுக்கு நீர் வழி சொல்லணும்னா ஒண்ணு வேண்டாம். எப்படி வேணாம், பகவான ஆராதிப்பதுன்னா 4 பிரபந்தம் பண்ண. ஆமா, திருவிருத்தம், திருவாசகம், பெரிய திருவந்தாதி, திருவாவின் 4 பிரபந்தங்கள் பகவான ஆராதிப்பதற்காக ஏற்பட்டது. நம்மாழ்வார் அனுகரித்தது. ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, இந்த 4 வேதங்களின் சாரமாக 4 பிரபந்தங்கள் பண்ணா சுவாமி நம்மாழ்வார். அப்பன்னா 1 87, இன்னொன்னு 100, இன்னொன்னு 7, இன்னொன்னு 1102. அது என்ன சுவாமி கணக்கு? பெரிய திருவந்தாதி 80. இந்த வாழி திருநாமம் சேவிச்சாலே நமக்கு ஆழ்வார்கள் எங்க அவதாரம் பண்ணா, அது மட்டும் இல்ல எந்த நட்சத்திரம், எந்த மாசம், அவ என்ன பிரபந்தம் பண்ணா அது வந்துடும். இப்ப பாருங்க, ஆழ்வாருக்கு 3 வாழ்த்து நாமம் உண்டு பிரதானமா. அதுல ஆன திருவிருத்தம் 100 அறிவினான் வாடியே, ஆசிரியம் 7 பாட்டு அரித்தபிரான் வாடியே, ஈனவர அந்தாதி 87 எழுந்தான் வாடியே, இலகு திருவாவிழி 1102 எழுந்தான் வாழியே, வானனியம் மாமாடம் முருகமன்னன் வாழியே, வைகாசி விசாகத்தில் வந்துடித்தான் வாடியே, சேனையர்கோன் அவதாரம் செய்தவர்கள் வாடியே, திருக்குறுகை சடகோபன் திருவடிகள் வாடியே. இந்த வாழ்த்த நாம ஆழ்வார்க்கு, நம்மாழ்வார்க்கு. அதுல பாருங்க, ஆன திருவிருத்தம் 100 அறிவினான். அப்ப திருவிருத்தம் 1 பாசனம். ஆசிரியம், ஆசிரியம் திருவாசிரியம், ஆசிரியம் 7 பாட்டு அளித்தபிரான், திருவாசனம் 7 பாட்டு. ஈனவர அந்தாதி 87 எழுந்தான் வாடியே, பெரிய திருவந்தாதி 87 பாட்டு, 87. இலகு திருவாய்மொழி 1102 எழுந்தான் வாடி என்று மேல் தோணும். அப்ப 87 1, 101, 71, 1102. இது இத்தனையும் கூட்டி அந்த பெருமாளை ஆராதிக்கிறதுக்கு ஆழ்வார் பாடினார், நம்மாழ்வார் பாடினார். அது யாரு? நம்மாழ்வார் பெருமாளை ஆராதிப்பதற்காக இந்த 4 பிரபந்தம் பாடினார். கூட்டினா எவ்வளவு சமம் வருது? கிட்டத்தட்ட 200, அதான் எவ்வளவு வருது? 1200 பாசனம் கிட்ட வந்துடுறது. 1150க்கு மேல 1200க்குள்ள பாசனம் வந்துடுறது. சரி, இது பெருமாள் பாடுறதுக்கு ஆழ்வார 11 பாசனம் தான், 11 பாசனம் தான். இதுல இருந்து எது எளிமை, எது சிரமம் நிகழ் தெரிஞ்சுக்கலாம். ஆமா சுவாமி, 1150 பாசனத்து மேல பாட வேண்டியிருக்கு பெருமாள். நம்மாழ்வாருக்கு 11 பாசனம், 11 பாசனம். கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான், வெறும் 11 பாசனம். அப்ப பெருமாளை ஆராதனம் பண்றதுக்கு 4 பிரபந்தம் தேவைப்பட்டது. ஆனா நம்மாழ்வார ஆராதிக்க 11 பாசனம். பிரபந்தம் ஒரே பிரபந்தம் தான், 11 பாசன வைபவம். இப்ப என்ன தெரியுது? ஆச்சார வைபவம் தான் ஒரு தனி சிறப்பு. ஆச்சார வைபவத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு பகவானுக்கு கிடையாது. அதுல யாரு? ஆத்தியசன குலபதி, நம் குலத்துக்கு தலைவன். ரிஷும் திஷா மகே கிருஷ்ண திருஷ்டா தத்துவ விபோதிதம் சகஸ்திரசாகாம் யோத்ராசீதி திராமிடீம் பத்மசங்கிதாம் யத்கோ சகஸ்திர அபகந்தி தமாம் சிபும்சாம் நாராயணோ வசதி யத்ர சசங்க சக்கரகா என்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராகா தஸ்மை நமகா வகுலபூஷண பாஸ்கராய. ஆழ்வார் நாடே உயிர், பிராணம். அடியன அப்படிதான் எடுத்திருக்காரு ஆச்சாரியன். அப்புறம்தான் ராமானுஜர் திருவிழை சேர்த்தார். அவர் வேறல்ல, இவர் வேறல. ஆழ்வார் திருவடியை தான் சுவாமி பெருமானார். ஆழ்வார் ஒரு பிராணம். ஏன்னா அந்த ஆழ்வார் இருக்கவே தான் ஸ்ரீ வைஷ்ணவம் இருக்கு. ஆழ்வார்ல ஸ்ரீ வைஷ்ணவமே இல்லை.
சொல்ல பாருங்க, மேல நிறைய நிறைய வரப்போகுது. அப்ப பார்ப்போம். இதான் உங்களுக்கு முக்கியமா சொல்றேன். 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா? அதுல எல்லாமே பெருமாளுக்கு தான் பாடி இருக்கு. இப்ப நம்மாழ்வார் போல திருமங்கை ஆழ்வாருக்கு யாராவது ஒரு ஆழ்வார் பாடி இருக்கலாமா? இவர் 6 அங்கங்கள் பண்ணார். இவர் வேதம் 4 பண்ணார், 6 அங்கங்கள் பண்ணார். இல்ல சுவாமி, திருமங்கையாள் கண்ணின் சீர்த்தாம்பு போல திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு கண்ணின் சீர்த்தாம்பு இருக்கா? மணவாள மாவனுக்கு கண்ணின் சீர்த்தாம்பு இருக்கு, அது பின்னாடி இருக்கு, அது பின்னாடி இருக்கு. ஆனா நம்ம ஆழ்வார் இருக்குன்னா ஒரு ஜீவாத்மா, ஒரு ஜீவாத்மாவை கொண்டு வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துல புகுத்துறவன்னா அந்த ஆச்சாரனுக்கு எத்தனை வைபவம் இருக்கும். நவச்சனஸ்த சத்தவித்தி பக்தி சித்ர தூளிகா பவாகிவீரிய பஞ்சரே நரேந்திர மந்திர யந்திரணா பிரபன்னலோக கைரவ பிரசன்னச்சாரு சந்திரிகா ஷகாரி அஸ்தமுத்திரிகா ஹட்டாத்தனுத்தமே தமகான்னு பராங்கு சாஷ்டகத்தை தெரிவிக்கிறார்களுடைய முன்னோர்கள். ஆச்சரியமான வைபவம். இப்ப இதோடு இந்த அழகிய மணவாள பெருமான் நாயனார் அவருடைய அவதாரம் முற்று பெற்றது. இதுவே பாசனம். ஆச்சரியமான அனுபவம். முதல் அனுபவமே கண்ணனிடத்துல அனுபவம். அந்த கன்னடத்துல அடிக்கிற அப்புறம் நாக்க கடிச்சிட்டு ஓ இங்க வந்துட்டேனா அப்படின்னு தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு அன்னைக்கும் அவதூறும் என்னப்பனில் நன்னி என்போர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் அவதூறும் என்னாக்குன்னு முதல் பாசனமா அமைக்க போறார். என்னன்றது பார்ப்போம். இப்ப அவதாரிய பூர்த்தி முடிஞ்சு இனிமே பாசனார்த்தம் பார்க்கணும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இனி அடுத்த வாரம் தான் காலட்சேபம். சனிக்கிழமை அன்னைக்கு அநேகமா ஆச்சாரியன் காலட்சேபம் இருக்கலாம். உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துடும். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானார்ஜிய திவ்யேசனம் ஆச்சாரியம் திவ்யேசனம் பாகவதார் திருவடிகளே சரணம். திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாயம். அடே ஸ்ரீமதி ராமானுஜ சுவாமி. அதனால ததிய சேஷம் ஆனா அப்பதான் நமக்கு ஆச்சாரனோட சம்பந்தத்தை மேலும் மேலும் இது பண்ற. அதனால அந்த ஸ்ரீ வைஷ்ணனோட இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் சொல்றது நீக்கு என்ன சொல்லி புரிய வச்சு சுவாமி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.